நம்ம ஜெபித்து இந்த வார்த்தைக்குள்ளாக கூட நம்ம கடந்து செல்லலாம். தொடர்ந்து நம்ம அந்த 10 கட்டளைகளை தியானிக்கும் போது அந்த 10 கட்டளைகளுடைய முழுமையான சாராம்சத்தை கொஞ்சம் புரிஞ்சு கொள்ளணும். இன்னும் வர நாட்களில் நம்ம முக்கியமான அந்த கட்டளைகளுடைய சத்தியம் நம்மளுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் நம்ம ஆவிக்கிற வாழ்க்கையில். அதனால் இதை ரொம்ப கவனமாக நம்ம சிந்திப்போம். தேவனே நம்மளை சரியான வழியில் ஆவிக்கிற வாழ்க்கையில் வளர்த்தெடுக்க எல்லா கிருபை தருவாராக. நம்ம தொடர்ந்து ஜெபிக்கலாம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் தேவனே, பரலோகத்தின் ராஜாவே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத சர்வ அதிகாரத்துக்கு மேலான ராஜாதி ராஜாவே, உண்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துனுடைய மகத்துவமுள்ள நாமத்தினாலே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஆண்டவரை வருகிறோம். இந்த நாளில் கூட இந்த ஆண்டவரே கர்த்தருடைய நாளிலே, இந்த மனமகிழ்ச்சி நாளிலே நாங்கள் திருச்சபையாக உம்முடைய சமூகத்திலே கூடி வந்து உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கும்படியாகவும் உம்மை மகிமைப்படுத்தும்படியாக உம்மை தொழுது கொள்ளும்படியாக உம்மை ஆராதிக்கும்படியாக நீர் கொடுத்த அந்த கிருபைக்காக நன்றி. இப்பொழுது கூட நாங்கள் ஆண்டவரே இந்த தொடர்ச்சியாக அந்த 10 கட்டளைகளை நாங்கள் தியானிக்கக்கூடிய கிருபையை நீங்கள் கொடுத்திருக்கிறீர். ஆண்டவர் இப்பொழுது கூட பரம போதகராக இருந்து பரிசுத்தாகிய கடவுள் இந்த 2ஆம் கட்டளையாகிய ஆண்டவர் இந்த விக்கிரக ஆராதனை குறித்தான சத்தியத்திலே சரியான ஆண்டவரை புரிந்து கொள்ளக்கூடிய கிருபையும் புரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தரும்படியாக நாங்கள் தாழ்மையோடு ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த சத்தியத்தை நாங்கள் தியானிக்கும் போது கூட இதிலே சாத்தானுடைய எந்த விதமான தந்திரங்களை நாங்கள் சரியாக விளங்கிக் கொள்ளவும், ஆண்டவரே, மனித மேன்மைகளும் மனிதனுடைய சிந்தனையும் முழுவதுமாக அடங்கவும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய மகத்துவம் உள்ள மகிமை மட்டும் ஆண்டவரை மேன்மைப்படவும் வெளிப்படவும் தேவனிடம் உதவி செய்யுங்க. எங்களுடைய சுய சிந்தனைகளோ சுய ஞானமோ சுய அறிவோ இதில் வெளிப்படாதபடிக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய மகத்துவம் உள்ள கிருபை மாத்திரம் வெளிப்படவும், பரிசுத்த ஆவியானவரே முழுவதுமாக எங்கள் கூட இருந்து ஆண்டவரே எங்கள் வாயின் வார்த்தையிலிருந்து போதிக்கும்படியாக நாங்கள் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய இருதயங்களிலும் இந்த ஆவியானவர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாக பேசும்படியாக கூட நாங்கள் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். வந்திருக்க ஒவ்வொருடைய இருதயத்தினுடைய தியானத்தினுடைய சிந்தனைகளும் நினைவுகளும் எண்ணங்களும் ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருடைய எண்ணங்களும் நினைவுகளும் சிந்தனைகளும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்திலே பிரியமாயிருக்க உதவி செய்யுங்க. எல்லாவற்றையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். நம்ம இந்த இப்போ வாசிக்க கேட்ட இந்த 2ஆம் வேத கட்டளை ரொம்ப தொடர்ந்து நம்ம 10 கட்டளை ரொம்ப முக்கியம். அது நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப முக்கியமானது. கிறிஸ்தவ வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப அடிப்படையான முக்கியமான சத்தியங்கள் இந்த 10 கட்டளைகள். ஏன்னா ஒழுக்கச்சட்டமாகிய 10 கட்டளைகள் கடவுளுடைய கருத்தினால நேரடியாக அவர்கள் எழுதி கொடுக்கப்பட்டது. அதனால் இந்த 10 கட்டளை நம்மளுடைய வாழ்க்கையில் ரொம்ப பிரயோஜனம். அதனால் நம்ம இந்த கட்டளையில் கவனமாக நம்ம சிந்திப்போம். நம்ம வாசிக்கிட்ட இதோட வசனத்தோட இப்போ ஒரு சேர்த்து ஒரு வசனத்தை படிக்கலாம். யோவான் 4ஆம் அதிகாரம் 21 24 வரைக்கும் அந்த வசன பகுதியை சமரியா ஸ்திரீகிட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் பேசுறதை நம்ம படிச்சிருக்கோம். அந்த வசனத்தை கூட சேர்ந்து படிக்கலாம். ஒரு ஆள் படிங்க. யோவான் 4:21 24 படிங்க. 4ஆம் அதிகாரம் யோவான் 4:21 24 வரைக்கும். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமில் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளுகிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். அதாவது இந்த 2ஆம் கட்டளையானது ஏதொரு விக்கிரகத்தையும் எந்த ஒரு உருவகத்தையும் வணங்கக்கூடாது. மெய்யான கடவுள் அவர் இன்னைக்கு சொல்கிற காரியம் என்னென்னா ஆவியாக இருக்கிறார். அவரை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளணும்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசுகிற முக்கியமான வார்த்தையில் கூட படித்தோம். இப்போ நீங்கள் போன வாரம் கடந்த வாரம் சிந்தித்த 1ஆம் கட்டளை என்ன சொல்லுதுன்னா, நம்ம வணங்க வேண்டிய சரியான கடவுளை சுட்டி காமிச்சது. அதாவது எந்த கடவுளை வணங்கணும், யார் மெய்யான கடவுள் அப்படிங்கிறத வேதபூர்வமாக வேதத்திலிருந்து முழு உலகத்தையும் வானத்தையும் சிருஷ்டித்த சர்வ அதிகாரத்துக்கு மேலான ஒரே தேவன், அவர் 3 ஆள் தத்துவத்தில் இருக்கிறார். பிதா, குமாரன், பரிசுத்தாவியாக இருக்கிற ஒரே கடவுளை குறித்து நம்ம தியானித்தோம். அந்த ஒரே கடவுள் 1ஆம் கட்டளை என்ன சொல்லுதுன்னா,
அந்த தொழுது கொள்ள வேண்டிய உண்மையான கடவுளை சுட்டி காமிக்குது. ஆனால் அந்த 2ஆம் கட்டளை அந்த உண்மையான கடவுளை எந்த சரியான வழியில் எப்படி வணங்கணும். 1ஆம் கட்டளை என்ன சொல்லுதுன்னா, சரியான கடவுளை நம்ம ஒரு மனிதனாக அவருடைய சிருஷ்டித்த கடவுளை சரியான கடவுளை வணங்கணும் அப்படிங்கிறது, எந்த கடவுளை சரியான வணங்க வேண்டிய கடவுளை சொல்லி காமிக்குது. அந்த சரியான கடவுளை, மெய்யான உண்மையான ஜீவனுள்ள கடவுளை சரியான வழியில் அணுகிறது எப்படி, அதாவது நான் பரிசுத்தத்தோடு தூய்மையோடு நீதியோடு அவர் கடவுளை எப்படி நான் அணுகிறது, தொடர்பு கொள்வது அப்படிங்கிறத நம்ம அந்த 2ஆம் கட்டளை சொல்லுது. அதான் நம்ம கடவுளை சிறியவர் ஆக்காதீங்க அப்படிங்கிற ஒரு தலைப்பில் தான் இந்த கட்டளையை தியானிக்கிறார். கடவுளை சிறியவர் ஆக்காதீங்க. ஏன்னா கடவுளை சிறியவர் ஆக்கிற எல்லை இல்லாத மகத்துவம் உள்ள கடவுளை நம்ம சிந்தனையில் உருவத்தில் வணங்கக்கூடாதுங்கிறது தான் சரியான இந்த கட்டளையோடைய நோக்கம். அப்போ இன்றைக்கி உள்ள காலங்களில் இன்றைக்கி நம்ம இருதயத்திலிருந்து, நம்ம உள்ளான இருதயத்திலிருந்து கடவுளை வணங்கணும். அதாவது நம்ம உண்மையான கடவுளை நம்ம இருதயத்தில் வணங்க முடியாதபடிக்கு பல தடைகளையும் பல தந்திரங்களையும் இன்றைக்கி சாத்த ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. நீங்கள் நல்லா கொஞ்சம் கவனிச்சுன்னா, ஏன் கடவுள் இந்த 2ஆம் கட்டளை கொடுத்துருக்காருங்கிறது சரியாக நீங்கள் புரிஞ்சாத இந்த கட்டளையினுடைய நோக்கம் தெரியும். அதாவது இந்த 1ஆம் கட்டளை ஒரே தேவனை வணங்கன்னு சொல்லிட்டு, இந்த 2ஆம் கட்டளை அடுத்து என்ன சொல்கிறாரு, யாதொரு விக்கிரகத்தையும் எந்த ஒரு நீங்கள் சிலையோ அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, உமக்கு உண்டாக்காத, நீ அதை வணங்காத, சேவிக்காத, நமஸ்கரிக்காத அப்படிங்கிறார். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா நல்லா நீங்கள் இன்றைக்கி சாத்தானுடைய மிகப்பெரிய தந்திரம் என்ன தெரியுங்களா, அதாவது கடவுளை சரியான வழியில் வழிபடுவதற்கும் அவரை எல்லாத்துக்கும் முதலிடம் கொடுக்கறதுலேருந்து நம்ம தடை செய்யணும், ஒதுங்கி வைக்கணும். அதனுடைய நோக்கம் என்ன, அவன் தன்னை வழிபட வைக்கணும் அப்படிங்கிறது தான் பிரதான நோக்கம். சாத்தானுடைய மிகப்பெரிய தந்திரம் என்னன்னா, தன்னை வணங்க வைக்கணும், அதாவது வணக்கத்தை தான் பெறணும். அதுதான் சாத்தானுடைய மிகப்பெரிய தந்திரம். இதனால தான் அவனுக்கு ஆதி மேன்மையில் கொடுக்கப்பட்ட கடவுள் அவனை படைப்பில் முழு உலகத்தையும் படைக்கும் போது அவன் ஒரு படைப்பாக படைத்திருந்தார். எப்படி மரஞ்செடி எப்படியோ, மனிதர்கள் எப்படியோ, இன்றைக்கி இருக்கிற மீன்கள் எப்படியோ, அதுபோல் நிறைய எத்தனையோ படைப்புகள் ஆண்டவர் உருவாக்கியிருக்கு. அந்த படைப்புகள்லாம் அவனும் ஒரு படைப்பு. அவன் ஏதோ சரியான எதிரியோ கடவுளுக்கு சமம் பலமுள்ளவனோ கிடையாது. அவன் ஒரு படைப்பு. அந்த படைத்த மனிதன், தேவதூதன், அவனுக்கு சில மேன்மைகளை கொடுத்துருந்தார் பரலோகத்தில். என்ன, கடவுளை துதிக்கிற இடத்துல, கடவுளை துதிக்கக்கூடிய, கடவுளை போற்றக்கூடிய, பணிந்து கொள்ளக்கூடிய முக்கியமான ஒரு ஆராதனை பொறுப்பை கொடுத்துருந்தாரு. அவன் என்ன பண்ணால், ஆராதிக்கும் போது இந்த ஆராதனை போல வேறு எல்லாம் வணங்கும் போது இந்த ஆராதனையை தான் எடுக்க நினச்சான். கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையும் கனத்தையும் தான் எடுக்கணும்னு சிந்திச்சான். கடவுள் அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆதி மேன்மையும் அவனுடைய அழகையும் அவனுடைய பூரணத்தையும் எல்லாத்தையும் நீக்கி போட்டு அவனை அவனுடைய எல்லாத்தையும் இழக்க வச்சார். நம்ம படிக்கிறோம். எசேக்கியேல் 28 அதிகாரமும் ஏசாயா 14 அதிகாரமும் முழுசாக நம்ம சொல்லிக் கொடுக்குது. அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவனுடைய நோக்கம் என்ன, மனிதர்கள் கடவுளில் தேவ சாயலாக, தேவனுடைய பிள்ளைகளாக படைக்கப்பட்ட மனிதர்கள் தன்னை வணங்கணும். அந்த தேவ சாயலை இழக்க செஞ்சு, அந்த தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்ட பரிசுத்தமுள்ள மனிதனை, அவனுக்குள்ள விலையேறப்பெற்ற ஒரு ஜீவ ஆத்துமா இருக்குது. அந்த ஆத்துமாவை கரைப்படுத்தி அவனை போல சாப நிலைக்கு கொண்டு வரணும் தான் சாத்தானுடைய பிரதான நோக்கம். அதனால தான் படைத்த மெய்யான கடவுளை தவிர எல்லாத்தையும் வணங்குறதுக்கு அவன் எல்லாம் தடை செய்ய மாட்டான். அதாவது கடவுளை மட்டும் வணங்கக்கூடாது, மற்ற எதைனாலும் வணங்கலாம். படைத்த பொருட்களையோ படைத்த அதனால தான் நீங்கள் சரியான வழியில் சிந்திக்க, இதெல்லாம் நான் சொல்லும்போது நீங்கள் சிந்திச்சு யோசிச்சு, நீங்கள் உங்கள் சிந்தனைகளை யோசிச்சு பாருங்கள். அதாவது உலகத்தில் பலவித மதங்களையும் பலவித கலாச்சாரங்களையும் ஏன் ஏற்படுத்தியிருக்காங்கன்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதை மாத்திரம் இல்லை, எல்லா பொருள்களையும் வணங்கும்படியாக செய்கிறான். படைப்புகளை பூரா வணங்கும்படியாக செய்கிறான். அதாவது படைத்த மெய்யான கடவுளை மாத்திரம் வணங்கக்கூடாது, அதில் மட்டும்தான் அவன் குறியாக இருப்பான். மற்ற நீ எதை வேணாலும் வணங்கினா அவன் அதுக்கு துணை போவான். அதில் எல்லாம் அந்த வழிபாடுகள் எல்லாம் அவன் தன்னை, அந்த ஆராதனை அவன் எடுத்துக்கிடுவான். அதில் அவன் மகிழ்வுப்படுவான். அப்படித்தான் அவன் எல்லா இடங்களையும் அவன் கேட்குறது, என்னை பணிந்து கொள்ளணும். அதனால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இங்கே 40 நாள் அங்கே சோதிக்கும் போது அவர் ஆண்டவர் அந்த பணத்தில் சோதிக்கும் போது என்ன கேட்டான், உலகத்தினுடைய மேன்மைகளையும் உலக ராஜ்யங்களையும் எல்லாத்தையும் காமிக்கிறான். காமிச்சு என்ன சொல்கிறான், மத்தேயு 8:9 4ஆம் அதிகாரத்தில் படிச்சிங்கன்னா 8:9 படிச்சிங்கன்னா அவன் என்ன சொல்கிறான், என்னை பணிந்து கொண்டாள். அவன் கேட்குறது என்னன்னா, என்ன பணிந்து கொண்டாள், கடவுளையே கேட்குறான். இன்றைக்கி முதல்ல ஆதியில் படைக்கப்பட்ட முதலாம் ஆதாம், மனித குலத்தினுடைய பிரதிநிதியாக படைக்கப்பட்ட
முதலாம் ஆதாமாகிய ஆதாம் நம்மளுடைய பிரதிநிதி. அந்த பிரதிநிதி அவன் கொடுக்கப்பட்ட ஆதி மேன்மையை உன்னுடைய சாத்தோடைய வஞ்சகத்தினால் விழுந்து போனாலும் நீங்கள் முழு மனுக்குள்ளவும் வஞ்சனைக்குள்ளே மாட்டிக்கிட்டு நம்ம இது வரைக்கும் தவிக்கிறோம். ஆனால் அதே போல் அந்த வஞ்சனையான திட்டத்தை இரண்டாம் ஆதாமாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அவன் கொண்டு வந்து சேர்த்தான். அதனால தான் அவன் ஒவ்வொருவரையும் கேட்குறான். அந்த அவனுடைய திட்டத்துக்கு பணிந்து கொள்ளும்படியாக அவன் என்ன காமிக்கிறான், உலகத்தின் உப்பரியில் கொண்டு போய் காமிக்கிறான். உலகத்தின் ராஜ்யத்தையும் மகிமையும் பாரு, எவ்வளோ இருக்குது, இதையெல்லாம் உனக்கு நான் கொடுக்குறேன், என்ன நீ பணிந்து கொள்ளணும். ஆர்கிட்ட அதை படைத்த சர்வவல்ல தேவன்கிட்டயே கேட்குறான். ஆண்டவர் அவன் நம்ம ஆதியில் படைக்கப்பட்டவன் கீழ்ப்படிஞ்சது போல் ஆண்டு கொடுத்த இழந்து போனது போல் இல்லாமல் அவனுடைய தலையை நசுக்கினார். ஆண்டவர் அவனுடைய தலையை நசுக்கி போட்டார்னு நம்ம வேதத்தில் படிக்கிறோம், கல்வாரி சிலுவையில். அப்போது அப்படிப்பட்ட ஒரு மேன்மையை எல்லா இடங்களையும் சாத்தான் தன்னை ஆராதிக்கும்படியாக தான் இன்றைக்கி நினைக்கிறான். அதனால தான் உலகத்தில் நிறையா இன்றைக்கி விக்கிர வழிபாடுன்னு சொல்லும்போது நல்லா நீங்கள் அதையும் புரிஞ்சுக்கிட்டே வாங்க. ஒரு சிலையை மாத்திரம் கடவுள் இந்த இடத்துல பேசலை. அதாவது ஒரு ஆராதனையை நீங்கள் நம்ம இதில் சர்ச்சில் வர்றதுனால மாத்திரம் விக்கிர வழிபாடு மட்டும் இல்லைன்னு நினைக்கக்கூடாது. விக்கிர வழிபாடுங்கிறது அதான் சொன்னேன் உங்களுக்கு போன கடந்த வாரத்தில், மெய்யான தேவனை நம்ம எதிரிலெல்லாம் முதன்மையாக வைக்காமல் நம்ம உலகத்தில் எதையெல்லாம் சார்ந்து வாழ்கிறோமோ அது ஒரு நம்மளுக்கு வேறு தேவர்கள், அது விக்கிரகம். ஆண்டவர் அதெல்லாம் வேறு தேவர்கள், நம்ம வணங்குற அது ஒரு தேவர்கள், குட்டி தேவர்கள் நம்ம நினைக்கிறோம். ஏன்னா என்னுடைய பாதுகாப்புக்கு யாருன்னு நினைக்கிறோம், என்னுடைய சொத்து, என்னுடைய பணம், என்னுடைய உறவு, என்னுடைய கணவன், என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளையும் நம்ம எதெல்லாம் ஆதாரம், என்னுடைய வாழ்க்கைக்கு இதுதான் மூலதனம் அப்படின்னு நினைக்கிறோமோ அது எல்லாமே வேறு தேவர்கள். கடவுள் முழுமையாக தன்னை சார்ந்து வாழும்படியாக தான் உங்களை எல்லாம் உருவாக்கியிருக்காரு. அதனால் அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவர் என்ன நேசத்தோடு சொல்கிறாருங்கிறத நீங்கள் சரியான உங்களுக்கு கடந்த வாரம் தியானித்தோம். அப்போ இந்த வாரத்தில் அந்த விக்கிரக ஆராதனைன்னு சொல்லும்போது அப்போ கடவுள் மேன்மையாக ஆதி மேன்மையெல்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். இப்போ அதில் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, அவங்க இன்றைக்கி போலியை வணங்குறதுக்கு விக்கிரக வழிபாடுன்னு சொல்லும்போது இன்றைக்கி என்னுடைய இருதயத்தில் எதுமேலாம் பற்று அதிகமாக இருக்குது. என்னை கடவுளில் சேர முடியாதபடிக்கு என்னை எதெல்லாம் தடை செய்யுது, அது உலக பொருளாசையாக இருக்கலாம், உலகத்தினுடைய ஐஸ்வர்யமாக இருக்கலாம், இல்லை என்னை கடவுளை தொழுது கொள்ள முடிய என்னுடைய உணர்ச்சிகளாக இருக்கலாம், இல்லை என்னுடைய ஏதோ ஒரு திருப்திப்படுத்துகிற ஒரு இசையாக கூட இருக்கலாம். இப்போ நீங்கள் கடவுளை வழிபடுவதற்கு நல்லா நீங்கள் அதை புரியணும். நீங்கள் அதுக்காக திரும்பி சொல்கிறேன், நான் கடவுளை என்னுடைய உள்ளான இருதயத்தில், என்னுடைய ஆத்மாவில், என்னுடைய தாழ்மையான இருதயத்திலிருந்து கடவுளோட உறவாடுகிறதா என்னுடைய கடவுளை நான் தொழுது கொள்வது. இப்போ நம்ம படித்த 4ஆம் அதிகாரத்தில் யோவானில் என்ன சொன்னார் ஆண்டவர், கடவுள் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்ள ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும். இது வேதம் பதிவு என்ற முக்கியமான வார்த்தை. ஆனால் இன்றைக்கி வழிபாடு இப்படி இருக்கா? இன்றைக்கி நம்ம வழிபாடும் போது இன்றைக்கி நான் என்னுடைய உணர்ச்சிகள் தழும்ப இன்றைக்கி என்ன நினைக்கிறான், மனிதனுடைய பாவ அறிவில் பாவ சிந்தனை என்ன நினைக்கிறான், தான் தொட்டு உணரக்கூடிய, தான் பார்த்து அதை திருப்தி அடையக்கூடிய, நான் உணர்ச்சியால் திருப்தி அடையக்கூடிய ஒரு ஆராதனை மூலமாக தான் நான் கடவுளை மகிமைப்படுத்துகிறேன்னு நினைக்கிறான். இப்போ ஒரு கடவுளை போய் என்ன சொல்கிறேன், இப்போ கிறிஸ்துவத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, கிறிஸ்துவத்தில் போய் மெழுகுதிரி ஏற்றி வச்சு அங்கே போய் அவங்கள கடவுளை அந்த வணங்கிட்டு வருவாங்க, அவங்களுக்கு திருப்தியாக இருக்கும். இப்போ இந்த ஆசி சர்ச்செலாம் போனீங்கன்னா ஒரு சிலுவை அறையப்பட்ட ஒரு 12 இடம் இருக்கும். அவர் சிலுவையை தூக்கிட்டு போனது, கீழே விழுந்தது, அங்கே அழுதது, அதுக்கு பின்னாடி ஒவ்வொரு இடமா அங்கே சிலுவையில் அறையிற வரைக்கும் ஒரு 12 இடம் ஒரு சிலையாக செஞ்சு வச்சுருப்பான். அதெல்லாம் ஒவ்வொரு இடத்தையும் தொட்டு தொட்டு கும்பிடுவாங்க, முத்தம் விடுவாங்க. அவங்க அப்படிலாம் செஞ்சு போனால் அவங்க திருப்தியாக இருக்கும். இப்போ இன்றைக்கி இப்படியெல்லாம் நீ கிறிஸ்துவத்துலேயும் பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்துவ போட்டால் மாட்டிக்கிறது, சிலுவையை போட்டுட்டு சிலுவையின் மூலமாக நான் ஒரு கிறிஸ்தவன் தன்னை வெளியே அடையாளமாக காட்டிட்டு திருப்தி ஆகிறது. ஆராதனையிலேயே நீங்கள் சர்ச்சுக்குள்ளே வந்த பின்னாடி என்னுடைய ஆராதனையில் என் உள்ளான இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்குது, நான் எதை சார்ந்து வாழ்றேன், என்னுடைய சிந்தனைகள் எண்ணங்களை எதை தேடுது, நான் கடவுளை உண்மையான இருதயத்தோடு தேடுறேன்னா இல்லையா, என் இருதயத்துக்குள்ளே கடவுள் உண்மையாக வாசம் பண்ணுகிறத உணர்றேன்னா, அப்படிலாம் இல்லாமல் இன்றைக்கி நான் ஒரு கடவுளை நல்ல ஒரு ராப் பாடலை பாடி, இன்றைக்கெல்லாம் சர்ச்சில் போனீங்கன்னா நிறைய இசைகளையும் வாத்தியங்களையும் நிறைய பாடி அதில் அவங்க 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் இந்த பாடல் ஸ்தோத்திரம் இந்த மாதிரியான பாடல்களில் திருப்தி ஆகிட்டு 10 நிமிஷம் 1/2 மணி நேரம் பிரசங்கம், அதுலேயும் அந்த வேத வார்த்தைகளிலிருந்து வேத வசனத்திலேருந்து பேசுறதில்லை. எங்கே ஒன்று தொட்டு அங்கே ஒரு கதை, அந்த கதை, பழைய கதை, போன கதை, அங்கே அவருடைய சொந்த கதையெல்லாம் பேசி முடித்து அன்றைக்கி அந்த பிரசங்கம் முடிவாகுது. ஒரு மனிதனுடைய ஆத்மாவில் எந்த விதமான ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தி உண்டாது.
இன்னைக்கு ஒரு சரியான ஒரு ஆராதனைங்கிறது கடவுளை நேரடியாக துதிக்கிற எளிமையான முறையில் கர்த்தருடைய வார்த்தையை வாசித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து கர்த்தருடைய அந்த வார்த்தையை உணர்வுபூர்வமாக அனுபவிக்கிற ஒரு ஆராதனையை காட்டிலும் வேறு எந்த ஆராதனையும் கடவுள் சொல்லலை. அதனால தான் உண்மையோடும் ஆவியோடும் கடவுளை தொழுது கொள்ளணும் அப்படிங்கிறார் வேதத்தில். அப்போது இன்றைக்கி நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையுமே இந்த விக்கிரக ஆராதனைங்கிறது சிலை வழிபாடோ நீங்கள் இருக்கிற உருவ வழிபாடோ மாத்திரமல்ல, மற்ற மதங்கள் கும்புற மாத்திரமல்ல, சாத்தான் இப்படியான பல தந்திர உபாயங்களை ஏற்படுத்தி வச்சிருக்கிறான். அப்படியான தந்திர உபாயங்களில் முக்கியமானது விக்கிரகம். விக்கிரகத்தின் மூலம் மக்களை திருப்தி செய்ய வைக்கிறது. அதனால தான் இன்றைக்கி யார் உருவாக்குனது? உலகத்தில் எல்லாத்தையும் உருவாக்குனது அது கடவுள். அப்போது அந்த கடவுளை ஆராதிக்க முடியாதபடிக்கு, அந்த கடவுளை தொழுது கொள்ள முடியாதபடிக்கு, அந்த கடவுளை நம்ம வணங்க முடியாதபடிக்கு மெய்யான கடவுளை ஆராதிக்கிறதையும் அவரை வணங்குறதையும் தடை செய்கிறது தான் சாத்தானுடைய பிரதான நோக்கம். அதை தவிர எதை வேணாலும் நீங்கள் செஞ்சீங்கன்னா அது எந்த விதத்தையும் தொந்தரவு பண்ண மாட்டான். அதனால தான் அவர் கடவுள் எல்லா இடத்துலையுமே ஆண்டவர் பேசுகிற ஒவ்வொரு சத்தியமும் நீங்கள் கவனிச்சிங்கன்னா கடவுள் சொல்கிறாரு எல்லா இடத்துலையுமே ஒரு நம்ம இன்றைக்கி படித்த வசனம் அருமையான வசனம். என்னுடைய நாவின் சொல் பிறவாதற்கு முன்னே தெரிந்து கொண்டார். என்னுடைய அவயங்களில் ஒரு உருவாவதற்கு முன்பாகவே என்னுடைய உருவம் இன்னதென்று அவர் அறிகிறார். அப்போ என்னுடைய உருவத்தை முதற்கொண்டு அவர் எல்லாமே என்னுடைய அவயத்தில் ஒரு உறுப்பு கூட ஹார்ட் வளருதுன்னு சொல்லுவாங்க. அந்த ஹார்ட் வளர்கிறதுக்கு முன்பாக நான் எப்படி உருவாவேன், எப்படியெல்லாம் என்னுடைய என்னுடைய உடம்பு உறுப்புகள் வளரும், நான் எப்படி ஒரு மனுஷனை எங்கே பிறப்பு எல்லாமே அறிஞ்ச தேவன். அப்போ என்ன உருவாக்கி இந்த பூமியில் கொடுத்துருக்கிறாருன்னா, இப்போ அவனை படைத்த உண்மையான அந்த நம்மளை உருவாக்கின கடவுளை வணங்காமல் நான் உருவ வழிபாடுகளையோ இல்லை என்னுடைய சுய திருப்தினாலேயோ, அதனால தான் வேதனைக்கு தெளிவாக சொல்லிச்சு. அது பிலிப்பியிலையும் படித்தோம். இன்றைக்கி விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாகவும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரம் அடையவில்லை. ஏன் அதெல்லாம் சொல்கிறாரு? அப்போ இது எல்லாம் எந்த இடத்துல பொருளாசைங்கிறது, பொருளை சார்ந்து வாழ்றதுல எது கடவுள் பதிவு பண்ணுறாதுங்கிறத நம்ம சரியான வழியில் விளக்கப்படுத்திக்கிட்டே வந்தால் தான் நான் என்னுடைய வழிபாடு முறையும் நான் வழிபாடுறதும் சரியாக இருக்கா. இன்றைக்கி நம்மளுக்குள்ள என்ன திருப்திலாம் போய் தெரியுமா? இப்போ நம்ம கொஞ்சம் பேர் கூடி ஆராதிக்கிறோம். நம்ம இப்படி ஆராதிக்கிறோம். இன்றைக்கி மற்ற சர்ச்சு போலையோ பிரம்மாண்டமாக மற்ற சர்ச்சு போலையோ நம்ம ஒரு ஆராதனை ஒரு திருப்தி இல்லாத ஒரு நிலையை உங்களுக்கு சில நேரங்களில் நீங்கள் உணரலாம். எனக்கே சில நேரங்களில் உங்களுடைய நோக்கம் எப்படி இருக்கும், நம்ம என்ன இவ்வளோ பெரிய வார்த்தையை நம்ம சரியான வழியில் வேதத்திலேருந்து வேத வார்த்தைகள்லேருந்து இவ்வளோ நம்ம ஒரு கஷ்டப்பட்டு இவ்வளோ பெரிய முக்கியம் கொடுத்து இந்த வார்த்தைகளை நம்ம முக்கியப்படுத்துகிறோம். ஆனாலும் அந்த நம்மளுடைய சுற்றில இருக்க ஜனங்களுக்கு இந்த வேதத்தினுடைய மகத்துவம் புரியலையே அப்படின்னு நிறைய எனக்கு யோசிச்சிருண்டு. இப்போ உங்களுக்கு கூடி வந்திருக்க உங்களுக்கு கூட நம்ம ஆராதனை ஏதோ நம்ம சாதாரணமாக இன்றைக்கி ஒரு வாரத்தில் இந்த 2 நாள் நம்ம கடந்து செல்ல நினைக்கிறோம். ஆனால் அப்படி கிடையாது. இது தேவன் பூரணமாக இந்த இடத்துல வாசம் பண்ணுறார். அல்லேலூயா. உண்மையாகவே சொல்கிறேன், நான் என்னுடைய சொந்த அனுபவத்திலேருந்து பேசல. வேதம் வேத வார்த்தை எங்கெல்லாம் பிரசங்கப்படுதோ பரிசுத்த கடவுள் அவருடைய வார்த்தையை அவருடைய ஆவி இல்லாமல் யாருமே பேச முடியாது. யாரும் அங்கே உட்காந்துட்டு வேற உட்காந்துட்டு அவருடைய வார்த்தையை பேச முடியாது. அதனால தான் அந்த வேத வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இன்றைக்கெல்லாம் உலகத்தில் எல்லா செய்திகளும் சுவிசேஷமும் ஏறெடுக்கப்படுது. இன்றைக்கி கரிஸ்மேட்டிக்கினுடைய மிகப்பெரிய பொல்லாத அழிவான போதனைகள் பெந்தேகஸ்தே சர்ச்சில் நடந்து இன்றைக்கி எல்லா கிறிஸ்துவ மக்களையும் இன்றைக்கி அவங்க ஒரு நரகத்துக்கு அவங்க ஆள் சேர்த்துட்டு இருக்காங்க. சரியான ஒரு புத்தியுள்ள ஆராதனைக்கு வழி நடத்தலை. அப்படியான மோசமான நிலைக்குள்ள தான் இன்றைக்கி கிறிஸ்துவம் செல்லுது. இன்றைக்கி அல்லேலூயா அல்லேலூயான்னு சொல்லி அன்றைக்கி இந்த இருக்கிற பெந்தேகஸ்துலாம் தவறான கள்ள போதனை, ஆவியினால் அபிஷேகம், அந்நிய பாச வரங்கள், அப்படி இப்படின்னு பொல்லையான நிறைய ஒரு மன திருப்தி மனுஷனுக்குள்ளே கொண்டு வந்து அவன் அதெல்லாம் அப்படிலாம் அவன் உணர்வுபூர்வமாக அவனுக்குள்ளே ஏதாவது பேசினா அவன் அப்படிலாம் நடந்துக்கிட்டா தான் அவன் திருப்தியாகுது. கடவுள் ஆவியாக இருக்குது. அவர் என் இருதயத்தில் வாசம் பண்ணுகிற கடவுளை என்னுடைய நான் உள்ளான இருதயத்தில் உணர்வுபூர்வமாக என்னை அனுபவிக்கணும். அந்த உணர்ச்சிகளை நான் நல்லா உணர்ச்சி வசப்பட்டு இன்றைக்கி அது பிற மதங்களையும் அப்படி தான். அவன் அப்படியே கத்தி கூப்பாடு போட்டு அவன் அந்த சாமியை ஆடுவான். அவனுக்கு அப்போ உடனே கடவுளோடு நான் நல்லா தொடர்பாகிட்டு நெருங்கிய உறவு வச்சுருக்கேன் அப்படின்னு அவனுக்கு திருப்தியாக. இப்போ அதுபோல் இன்றைக்கி இன்னைக்கு கிறிஸ்துவத்திலேயே நான் கடவுளோட நான் ஆராதித்தேன், எனக்கு திருப்தியாகணும். எப்படி திருப்தியாகணும்னா நான் கடவுளோட நான் இப்படிலாம் எனக்கு உணர்ச்சிகள் அடிப்படையிலோ இந்த மாதிரி என்னுடைய நான் தொட்டு பார்த்து நான் கை வைத்து ஏதாவது செஞ்சு நான் திருப்தி அடைஞ்சாதான் எனக்கு திருப்தியாகும்னு நினைக்கிறோம். அதெல்லாம் இந்த வேதம் நம்மளுக்கு முற்றிலுமாக தடை செய்து 2வது கட்டளை சொல்கிறது என்னன்னா, விக்கிரக வழிபாடு, அதாவது மனித சிந்தனையினால் உண்டாக்கப்பட்ட ஏதோ ஒரு உருவமோ
மனித உணர்ச்சினால் உண்டாக்கப்பட்டதோ, மனித நம்மளுடைய புத்தியில் உருவான எதுவோ நம்ம இருதயத்துக்குள்ள வந்து மெய்யான கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய இடத்த எடுக்குதுன்னு சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு பாவம். அது வந்து விக்கிரகத்தினுடைய முக்கியமான வழிபாடு. அதனால் கடவுள் சொல்கிறாரு, மனித சிந்தனைக்குள்ளான எந்த செயல்களும் இருதயத்துக்குள்ள புகுந்து கடவுளுடைய இடத்தை வந்து ஆக்கிரமிக்கக்கூடாது, அது பாவம். அதனால் வேதாகமும் நம்மளுக்கு வெளிப்படுத்தப்பட்ட வேதத்திலிருந்து சொல்லப்பட்ட கர்த்தரை வந்து நம்ம சரியான வழியில் புரிஞ்சு ஆராதிக்கணும். ஏன் அன்றைக்கி ஆதாமோட குளிர்ச்சியான வேலைகளை கடவுள் அவரோட உறவாடினார், தொடர்பு கொண்டான். ஆதாம் கடவுளோட தொடர்பு கொண்டான். நோவா காலத்தில் கடவுள் 120 வருஷம் அவனோட வந்து அங்கே கடவுள் அவனோட தொடர்பட்டார். அதில் வந்து 120 வருஷம் அவன் பிரசங்கக்கூடிய எல்லா வல்லமையும் கடவுள் கூட கொடுத்துட்டே இருந்தார். அவன் வாழ்கிற நாட்களில் மோசே வந்து நோவாவோட கடவுள் வெளிப்பட்டுக்கிட்டே இருந்தார். நீங்கள் அதுக்கு பின்னாடி மோசேவாக இருக்கலாம், ஆபிரகாமாக இருக்கலாம், ஈசாக்காக இருக்கலாம், யாக்கோபாக இருக்கலாம். ஆண்டவரே சொல்கிறார், நான் யார்? ஆபிரகாமின், ஈசாக்கின், யாக்கோபின் தேவன்கிறார். மோசேட்ட வந்து முச்சையிலேருந்து பேசுகிறார். பேசி என்ன சொல்கிறாரு? அந்த சத்தத்தில் பேசுகிறார். இவங்க யாருமே எந்த பழைய ஏற்பாட்டிலையும் சரி புதிய ஏற்பாட்டிலையும் சரி கடவுளை இந்த உருவத்திலேயோ இப்படி வெளிப்பட்டாருன்னு சொல்லி எந்த இடத்துல சொல்லலை. அவர் மோசேட்ட சொல்கிறாரு, முச்செடி எரியுது, பச்சை செடி வந்து எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஏன்னா பச்சை செடி எரியுது போய் மோசே பக்கத்தில் போகிறாரு. அவர் அது பரிசுத்தமான ஸ்தலம், நம்ம பாதரட்சை கல்வி கொடுக்குறாரு. இப்போ சத்தம் மட்டும் தான் கேட்குது. நான் யாருன்னு கேட்குறாரு, உங்கள் நாம என்னன்னு கேட்குறாரு, உங்கள் பேர் என்ன கேட்குறாரு. நான் யார்? இருக்கிறவராகவே இருக்கிறேன் அன்றைக்கி வெளிப்படுத்துகிறார். யெகோவா தேவன் யாவே இருக்கிறவராக இருக்கிறேன்னா நான் ஆதியில் இருந்து அந்தத்து வரைக்கும், அதாவது அந்தங்கிறது முடிவு, நான் ஆதியிலிருந்து உலகம் உண்டாவதற்கு முன்பாகவே இருக்கிறவராக இருக்கிறேன் அப்படின்னு தன்னுடைய நாமத்தை வெளிப்படுத்தி அப்படி எல்லா இடங்களையும் உருவத்தையோ உருவ வழிபாடையோ அவங்க வெளிப்படுத்தவே இல்லை. அவங்க இஸ்ரவேல் மோசே காலத்தில் அவங்க இஸ்ரவேல் ஜனங்களை வந்து வெளியே கொண்டு வரும்போதும் அங்கே அவங்க உடன்படிக்கை பெட்டியில் தேவ பிரசனத்தின் மகிமையும் தான் பார்த்தாங்க, உருவத்தை பார்க்கல. புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து பூமியில் வந்தது பின்னாடி எந்த விதமான அவர் பயன்படுத்தின பொருள்களை தொட்டு வணங்குன்னு சொல்லியோ அவருடைய உருவத்தையோ அவருடைய கடைசி கொண்டு சிலுவையில் அறியும் போது அவருடைய ட்ரெஸ்ஸை கூட என்ன பண்ணாங்க, சேலை சீட்டு போட்டு எடுத்துக்கிட்டாங்க. ஒன்று கூட விட்டுட்டு போகல. அவர் உருவ வழிபாடை வேதம் முற்றிலுமாக தடை செய்து. அப்போ இப்படி இன்றைக்கி போலியான கள்ள காரியங்களுக்கு ஏன் நம்ம இன்றைக்கி சாய்ந்து போகிறோன்னா, இன்றைக்கி தவறான உபதேசங்களும் மனிதனுடைய உணர்ச்சியை சார்ந்து ஆராதிக்கிற காரியத்தினாலையும் இன்றைக்கி நம்ம அந்த விக்கிரக வழிபாட்டுக்குள்ளே செல்கிறோம். அப்போ அந்த விக்கிரக வழிபாடை வேதம் முற்றிலுமாக தடை செய்து. அது வந்து சிலை வழிபாடை மாத்திரமல்ல, என்னுடைய உள்ளான இருதயத்துக்குள்ளே முழுமையாக கடவுளை நான் அவரை வைக்காதபடிக்கு என்னை மற்ற எந்தெந்த காரியத்துக்குள்ளே நான் ஒரு இதயத்தை ஆக்கிரமிக்க வைக்கிறேன் அப்படிங்கிறத உணர்ந்து பார்க்கணும். அவர் ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லா இடங்களிலுமே அவர் சொல்கிறார், கடவுள் என்ன சொல்கிறார், ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுன்னு சொல்கிறார். அப்போது அன்றைக்கி கடவுள் வெளிப்படுத்தப்பட்ட சர்வவல்ல தேவனை, திரியேக தேவனாக இருக்கிற பிதா, குமாரனாக, பரிசுத்த ஆவியான கடவுளை, அதுதான் நீங்கள் வந்து அந்த கடவுள் என்ன சொல்லியிருக்காரு, பூமியில் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை யார் கொடுத்துருக்கிறார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுக்குறார். எல்லா நாமத்துக்கும் மேலான எடுங்க. பிலிப்பியர் 2 அதிகாரத்தில் அவர் என்ன சொல்கிறாரு, இந்த வசனத்தை கூட நீங்கள் படிங்க. உங்களுக்கு சில நீங்கள் அப்படியே சொல்லிட்டு போனால் உங்களுக்கு புரியாமல் கூட இருக்கலாம். அந்த வசனத்தை படிங்க. பிலிப்பியர் 2 அதிகாரம் 6லேருந்து 11 வரைக்கும் அந்த வசனத்தை வாசிங்க. பிலிப்பியர் 2 6லேருந்து 11 வரைக்கும் படிங்க. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தார். யாரு? அவர் தேவன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அந்த இடத்துல தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனாக இருந்தோம் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருட்களாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கள் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவன் வானோர் பூதலத்தோர், அதாவது முழுமையாக தன்னை தாழ்த்தி, அதாவது அவர் கடவுள்ல இருந்தா கூட கடவுளுடைய முழுமையான எல்லா அதிகாரமும் எல்லா தெய்வீகமும் எல்லா விதமான வல்லமையும் இருந்தும் கூட பூமியில் தன்னுடைய எந்த ஒரு காரியத்துக்காகவும் தன்னுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தலாம். ஆனாலும் கடவுள் வந்து எந்த எல்லா நாமத்துக்கு மேலாக பூமியில் மனிதன் தொழுது கொள்ளும்படியாக, மனிதன் வந்து வணங்கும்படியாக, மனிதன் ஆராதிக்கும்படியாக, மனிதன் கடவுளோட உறவு கொள்ளும்படியாக கொடுக்கப்பட்ட நாமம் எந்த நாமம்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துங்கிற நாமம். அந்த நாமத்தின் மூலமாக வானத்தில் உள்ள பூதளத்தில் உள்ள எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவன் தந்தவர்களே, முழங்காலோடு எல்லா மனிதனுடைய முழங்கால் யாவும் முடங்கும்படியாக மேலான நாமத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிறார்.
அப்போ நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாகத்தான் நம்ம பிதாவாகிய கடவுளை நம்ம தொழுது கொள்ள முடியும். அப்போ நீங்கள் வந்து அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்குள்ள காலங்களை அறிய செய்கிறது பரிசுத்தாகிய கடவுள் நம்மளை ஆவியினால் உணர்த்தி நம்ம இருதயங்களை வாசம் பண்ணி நம்ம அறிந்து கொள்ளக்கூடிய கிருபையை கொடுக்குறார். அந்த திரியேக தேவனுடைய பிரச்சனை இல்லாமல் நம்ம சரியான மெய்யான கடலை வணங்க முடியாது. இந்த திரியேக ஏக திரித்துவ தேவனை மாத்திரம் தான் நீங்கள் நானும் வணங்கணும். இவங்க ஆவியாக இருக்காங்க, இவங்க உருவத்தில் பார்க்க முடியாது. இவங்களை எந்த விதமான சிலைகளிலோ எந்த விதமான உணர்ச்சிகளோ நம்ம காண முடியாது. இவங்க நீங்கள் உள்ளான இருதயத்திலிருந்து உண்மையோடும் ஆவியோடு இவங்களை நீங்கள் தொழுது கொள்ளணும். இப்போ நீங்கள் சொல்லும்போது சரியான வழியில் சொல்லணும்னா வேறு எந்த வழிமுறையிலும் அவர் வழிபடக்கூடாதுன்னு வேதம் தெளிவாக சொல்லுது. இதில் நீங்கள் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, வெளிப்படுத்தின விசேஷத்தில் வந்து ஒரு சம்பவம் நடக்கும். நீங்கள் 24 அதிகாரத்தில் யோவான் வந்து அப்போஸ்தலனாகிய யோவான் வந்து அங்கே அந்த வெளிப்படுத்தின விசேஷம் எழுதுறாரு. அப்போ எழுதி இருக்கும்போது அங்கே வந்து தேவதூதனை கொண்டு போய் காமிக்கும் போது அவர் என்ன சொல்கிறார், தேவதூதனா 24 அதிகாரம் எழுதுங்க 8-9 படிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 8-9 அந்த தேவதூதனை பார்த்து அவர் கடவுள் வணங்குறாரு. அப்போ அந்த தேவதூதனை என்ன சொல்கிறாரு, இன்னும் நீ கடவுள் வணங்க, நீ கடவுளை தான் வணங்கணும். அவர் கடவுள்னு நினச்சிட்டார். அவர் யார் சொல்கிறாரு, யோவான 8-9 22 அதிகாரம் 8-9 படிங்க. யோவானாகிய நானே இவைகளை கண்டும் கேட்டும் இருந்தேன். நான் கேட்டு கண்டபோது இவைகளை எனக்கு காண்பித்த தூதனை வணங்கும்படி அவன் பாதத்தில் விழுந்தேன். அதற்கு அவன், நீ இப்படி செய்யாதபடிக்கு பார்த்து யோவான் வந்து அந்த தேவதன் காலில் விழுகிறாரு. அப்ப என்ன தேவதன் என்ன சொல்றாரு, நீ இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் உன் சகோதரோடும் தீர்க்கதரிசிகளோடும் இந்த புஸ்தகத்தில் வசனங்களை கை கொள்கிறவர்களோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன். போதும். அவர் என்ன சொல்றாரு, இன்னைக்கு இருக்கிற எல்லா கடவுளுக்கு ஊழியம் செய்கிற ஊழியம் போல ஒரு வேலைக்காரன், நான் ஒரு அடிமை, ஒரு ஸ்லேவ், நான் நீ என்ன ஏன் தொழுது கொடு, என்ன வணங்க நினைக்காத, கடவுளை வணங்குன்னு சொல்லி அவன் வந்து தன்னை ஆராதனை எடுக்க மாட்டேங்கிறான். அப்போ இன்னைக்கு வந்து சரியான புரிதலோடு அன்றைக்கி தேவதூதனே அந்த இடத்துல யார் இன்னைக்கு கடவுளால் நியமிக்கப்பட்ட மெய்யான தேவதூதன் அந்த ஆராதனை எடுக்க மாட்டான். அப்போ நீங்கள் எப்படி இன்றைக்கி ஆராதனையெல்லாம் மாறி போகுதுங்கிறத நீங்கள் சரியான இருக்கணும். நம்ம இன்றைக்கி ஆராதனை வந்து கடவுளை 2 வழியில் நம்மளால் தொழுது கொள்ள முடியும். ஒன்று உள்ளான இருதயத்திலிருந்து நம்ம தொழுது கொள்ள முடியும். இன்னொன்று வெளிப்புறகரமான காரியங்கள் சில செயல்கள் செய்வதன் மூலமாக தொழுது கொள்ள முடியும். உள்ளான இருதயத்திலேருந்து நம்ம ஆவியில் உணர்ந்து கடவுளோடு நம்ம உணர்ந்து தொழுது கொள்வது ஒன்று. வெளிப்புறகரமாக சில சடங்காச்சாரம், பூஜை, சில அஷ்டதிட்டங்கள், சில செயல்கள், பலிகள், இப்படியான பரிகாரங்கள் மூலமாக கடவுளை நான் வந்து தொடர்பு கொள்வது. இப்படி எந்த வழியில் நம்ம கடவுளை தொடர்பு கொண்டு கடவுளோட நம்ம நேரடியாக வாசம் பண்ண முடியுங்கிற வேதம் 3 சொல்லுது. அதனால் கடவுள் என்ன சொல்கிறாரு, மனிதனுடைய சிந்தனையில் அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், உலக சித்திர வேலையினாலும் 17 அதிகாரம் அப்போஸ்தலர் 17 எடுங்க 23 சொல்கிறாரு, மனிதனுடைய சித்திர வேலையினாலும் யுக்தினாலும் உருவாக்குன பொன், வெள்ளி, கல் இவைகளுக்கு ஒப்பான இருக்கிறது நீ வந்து கடவுளை வந்து அது ஒப்பாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கலாமா அப்படி ஒரு கேள்வி கேட்குறாரு. கடவுள் ஆவியாக இருக்கிறார். நீங்கள் கடவுளை அவங்க தொழுது கொள்ளும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த பட்டணத்தில் கடவுள் வந்து இப்படியான ஒரு பொருள் பிரம்மாண்டமான ஒரு ஆலயத்தை கட்டி அதன் மூலமாக தொழுது கொள்ள முடியும், கடவுள் எங்களால் கொண்டு வர முடியும்னு நினைக்கிறான். அப்போ கடவுள் எல்லா இடத்துலையும் வந்து அப்போஸ்தலன் பவுல் வந்து அந்த இடத்துல பேசுகிறாரு. மெய்யான கடவுள் வந்து இந்த மனித சித்திர வேலையினாலும் மனிதனுடைய அறிவினாலும் மனிதனுடைய திறமையினாலும் செய்யப்பட்ட ஒரு பொருளுக்குள்ளே அந்த சர்வபல தேவன் உள்ளே இருக்க முடியுமா, அவரை அடக்க முடியுமா அப்படின்னு கேட்குறார். அப்போ அவர் கடவுள் வந்து எங்கும் வியாபித்திருக்கிறார். எல்லையில்லா அறிவுள்ள தேவன், எல்லையற்ற தேவன். இந்த எல்லையே இல்லை அவருக்கு. அவ்வளோ எல்லையற்ற மனித சிந்தனைக்கு அப்பாற்பட்ட மகிமையான கடவுள் எப்படி மனிதனுடைய புத்தியில் நான் அதை கொண்டு வர முடியும்? என்னை புத்தியிலே அவர் கடவுளை எப்படி இருப்பார்னு என்னால் சொல்ல முடியாது. அவர் எப்படி உருவத்தில் கொண்டு வர முடியாது. அவருடைய மகிமையினால் விவரிக்க முடியாது. அந்த மகிமையை விவரிக்க முடியாத மகா உன்னதமான சர்வாயஸ்வரனை என்னுடைய புத்தியில் எப்படி கொண்டு வர முடியும்? அதான் அவர் கேட்குறாரு. அப்போது மனிதன் வந்து இன்றைக்கி எல்லா இடத்துலையுமே மனிதனுக்கு இதை செய்கிறது ரொம்ப கஷ்டம். ஆவியில் உள்ளான இருதயத்தில் தொழுது கொள்வது அவனுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன் அவங்க வந்து நம்ம திருப்தி அடையணும். என்னுடைய ஆராதனையில் நான் வந்து கடவுளோட உறவாடுனே, அவரோட திருப்தி ஆகிட்டு எனக்கு உள்ள திருப்தி இருக்கணும். அந்த திருப்தி எப்போ இருக்குன்னு நான் சொன்னேன், அதை உங்களுக்கு முன்னாடி சொன்னேன். இப்போ போய் நல்லா நான் வந்து கை தட்டி ரசித்து அப்படி நான் ஒரு பாடி அப்படி உற்சாகமாக தழும்ப நான் ஆராதிக்கணும். அதாவது ஆராதனையில் மியூசிக் தேவையில்லைங்கிறதுலாம் கிடையாது. தேவை பயன்படுத்தலாம், பயன்படுத்தாமல் இருக்கலாம், பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லலை. ஆனால் கட்டாயம் இருக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. அந்த ஆராதனையோ அங்கே இருக்கிற கொயரோ அங்கே பாடகர் குழுவோ யார் இருந்தாலும் பாடகருக்கு தனியாலாம் பாட அனுமதிக்கக்கூடாதுன்னு வேதம் சொல்லுது. எல்லாரோட சேர்ந்து அவங்களும் பாடணும்.
அப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் அதை முக்கியப்படுத்தக்கூடாது. பாடலையோ இசையோ பாடகருக்குள்ளேயே முக்கியப்படுத்தக்கூடாது. நம்மளுடைய முக்கியப்படுத்துறது எல்லா இடங்களையும் கடவுளைத்தான் முக்கியப்படுத்தணும். அந்த முக்கியப்படுத்துகிற இடம் இங்கே நாங்கள் மாறும். இப்போ இன்றைக்கி இந்த ராக் இசையெல்லாம் போட்டு அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆடுற ஆட்டத்தில் 1.5 மணி நேரத்தில் அவங்க வந்து அவ்வளோ திருப்தியாகிறாங்க. நீங்கள் அந்த சிபிஎம் சர்ச்செலாம் போனீங்கன்னா அவங்க ஸ்தோத்திரம் 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 தான். ஏன் பேசுகிறாங்க, எது பேசுகிறாங்க, எதுக்கு சொல்கிறாங்க? கடவுளை வந்து நான் அப்படி துதிச்சிட்டே இருந்தால் கடவுள் மகிமைப்பட்டுருவார். ஏன் அவர் கடவுளுக்கு வந்து ஞானம் இல்லையா? நீ எந்த சிந்தனையோட, நீ எந்த எண்ணத்தோடு இருக்கிற, நீ உன் இருதயத்திலேருந்து உன்னுடைய பாவத்தை உணராமல், பாவத்தை அறிக்கையிடாமல் நீ வந்து ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சொன்னால் கடவுள் அது உடனே அவர் மகிமைப்பட்டு போயிடுவார். நீ உலகத்தில் இருக்கிறவன் என்ன சொல்லுவான்? எனக்கு நான் அவனை பற்றி தெரியாது, நான் அவனை சந்திக்கிறேன், அவன் என்னை குறித்து எவ்வளோ தான் கெடுதல் பண்ண நினச்சாலும், ஊரில் நீ எவ்வளோ தான் கெட்ட பேரை சொல்லிவிட்டு என் நேரம் வந்து நீ அவ்வளோ உயர்வானவன், நீ நல்லவன் அப்படின்னு யோக்கியன்னு புகழ்ந்து பேசினா நான் அவனை நினச்சிடுவேன். ஆனால் எல்லாத்தையும் அறிந்த கடவுளுக்கு நான் என்ன சிந்தனையோட கடவுள் பக்கத்தில் நெருங்கி வரேன், எதுக்காக ஸ்தோத்திரங்கள் எல்லாம் தெரியாதா? அப்போ நான் கடவுளை ஆராதிக்கும் போது முதன்மையான அடிப்படையே இருதயம் தான். என் இருதயத்துக்குள்ள சிந்தனை எப்படி இருக்குது, உள்ளான உணர்வில் எப்படி இருக்குது, என் ஆத்மாவில் எப்படி கடவுளோட தொடர்பு கொள்கிறேன், அதெல்லாம் நீங்கள் வந்து உணராமல் கடவுளுக்கு தெரியாது, கடவுள் உணர மாட்டான்னு நினச்சோம்னு சொன்னால் நம்ம தான் ஏமாந்துக்குவோம். அதனால் கடவுளை ஆராதிக்கும் போது உண்மையோடு ஆவியோடு உள்ளான இருதயத்தை, அதனால தான் கடவுள் சொல்கிறார் முழு ஆத்மா, எதுக்கு முழு பிறத்தோட முழு இருதயத்தோடுங்கிறத அந்த பழைய ஏற்பாட்டிலேருந்து புதிய ஏற்பாட்டு வரைக்கும் முழுமையாக சொல்லிட்டு வர்றாரு. இருதயத்தில் இருந்து தான் உனக்கு ஆராதனை இருக்கணும். அதனால தான் நியாய தீர்ப்புமே என்ன சொல்கிறாரு, நீ செய்கிற செயல்கள் அடிப்படையில் கிடையாது. நியாய தீர்ப்பு உன் இருதயத்தில் என்ன நினைக்கிறோ அதை வச்சு தான் நியாய தீர்ப்பு. அப்போ எல்லா இடங்களையும் கடவுள் மனிதன் முகத்தை பார்ப்பான், கடவுள் எதை பார்க்குறாரு? இருதயத்தை தான் பார்க்குறாரு. அதனால் இருதயத்துக்குண்டான ஆராதனை எனக்கு எப்படி இருக்குது, கடவுளுக்கு முக்கியப்படுத்துது. பழைய ஏற்பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எல்லா இப்போ இஸ்ரேல் ஜனங்களை கூட்டி போயிட்டாங்க, கானான் தேசம் கொண்டு வந்தாங்க. அவங்க கிடைக்கப்பட்ட கானான் தேசத்துக்குள்ள நுழைஞ்ச கொஞ்சம் அவர் யோசுவா மறிக்கிறாரு. நீங்கள் யோசுவா அதிகாரத்தில் எடுத்திங்கன்னா 1ஆம் அதிகாரத்தில் சாகுறாரு. 2வது அதிகாரத்திலேயே யோசுவாவை அறியாத புதிய சந்ததி உருவாகுது. அவங்க என்ன பண்ணுறாங்களோ உடனே விக்கிர வழிபாடுகளை போகிறாங்க. ஏன்? அவனால் வந்து அந்த ஆவியான கடவுளை அவனை தொழுது கொள்ள முடியல. அவன் என்ன நினைக்கிறான், அவன் அந்த புறஜாதி மக்கள் வந்து விக்கிரத்தெலாம் தொட்டு அப்படிலாம் கும்பிட்டு வழிபடுறான், அங்கே பூஜை பண்ணுறான், அவன் வந்து பெரிய ஆசுகளை தூக்குறான், தீ மிதிக்கிறான். இதெல்லாம் பார்த்து அந்த மாதிரிலாம் காரியங்களை செய்யும்போது இது செஞ்ச கடவுளோடு நான் கடவுளை நெருங்கிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன், திருப்தி ஆகிறான். இப்போ இன்றைக்கி கூட இன்றைக்கி எல்லா இடங்கள்லையும் அவங்க என்ன செய்கிற செயல்களை என்ன, இப்போ மது விளக்கு எடுக்கிறதா இருக்கட்டும், இந்த நம்ம குத்து விளக்கு ஏற்றுறதா இருக்கட்டும், கடவுளோட நம்ம செய்கிற சடங்குகள் ஒவ்வொரு சடங்குலையும் செய்கிற என்ன இருக்கட்டும், கடவுள் இதை பார்த்து நான் செய்கிற செயலை பார்த்து எனக்கு கடவுள் என்னோட வந்து உடன்படிக்கை பண்ண எனக்கு சமாதானம் ஆகிறாரு, என்னை வந்து அவர் நேசிக்கிறாரு, என்னை அன்பு செலுத்துகிறாரு, அவரோட நான் வந்து இப்போ வந்து எப்படி நான் அவரோட ஒப்புரவாயிட்டேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படியான சில எல்லா காரியங்களும் அதன் அடிப்படையில் செய்யப்படுறத ஒவ்வொரு காரியமும் நீங்கள் அதை யோசிச்சு பார்த்துக்கணும். அப்படித்தான் அவங்கள என்ன பண்ணாங்க, கொஞ்ச நாள் கூட விக்கிர வழிபாட்டுக்குள்ள உள்ளே போயிட்டாங்க. அவங்க விக்கிர வழிபாட்டுக்குள்ளே போய் மறுபடியும் அந்த முழு தேசமும் எப்படியெல்லாம் வீழ்ந்து போச்சுங்கிற வரலாறை நம்ம தொடர்ந்து நியாயாதிபதியிலேருந்து சாமுவேலுக்கு பின்னாடி தாவீதுக்கு பின்னாடி ஒரு ராஜா 1 ராஜாக்கு 2 ராஜாக்கெல்லாம் படிச்சிங்கன்னா எப்படி அங்கே இருக்கிற நடந்த அநியாயம்லாம் நீ படிக்கலாம், எப்படி அவங்க விக்கிர வழிபாட்டுக்குள்ளே மோசமாக போனாங்கிறத ரொம்ப தெளிவாக படிக்கலாம். அது மாத்திரமல்ல, புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து அவர் எல்லாருக்கும் இருக்கிறவா காண்பிச்சு உயிரோடு வாக்கு கொடுத்துட்டு போகிறாரு. அந்த புதிய ஏற்பாட்டு அப்போஸ்தலர் சாகுறாங்க. அது செத்தது பின்னாடி என்ன பண்ணுறாங்க, இவங்களுடைய நினைவு சின்னங்களையும் அந்த அவங்க வாழ்ந்தவங்களையும் யோசேப்பு மரியாதைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தோணி சிலையில வச்சு வழிபட்டது யார், ஆர்சி கத்தோலிக்கில் முத கான்ஸ்டான்டினோபிள் வர்றான், அவன் என்ன உருவத்தை கொண்டு வரான். அப்படி உருவ வழிபாடுகளை உள்ள உருவாக்குறாங்க. அப்படியான போலியான இந்த மத ஆசாரங்களையும் மத சடங்குகளையும் கொண்டு வந்து கடவுளுடைய ஆராதனையை அவங்க வந்து கடவுள் கொடுக்க வேண்டிய மகிமையும் முக்கியத்தையும் தடுக்கிறாங்க. அப்படி தான் எல்லா இடங்களிலுமே மக்கள் வந்து தன்னுடைய இந்த சுய அறிவினாலும் பாவ அறிவினாலும் இந்த பாவ சிந்தனையில் இருக்கிற மனிதனால் கடவுளுடைய நீதியான திட்டத்தை சரியான வழியில் புரிந்து கொள்ள முடியாதனால தன்னுடைய சுய விருப்பத்தின்படி தன்னுடைய சுய ஆசையின்படி தான் அவன் வந்து செய்ய நினைக்கிறான். அது எல்லாம் கடவுளுக்கு சரியான வழியில் சரியான ஒரு நிலையில் செய்ய முடியாதுங்கிற அவனுக்கு புரியல. அதனால் திரும்ப கடவுள் கடவுள் என்ன சொல்கிறான், தொட்டு பார்க்கணும், உணர்ச்சி வசப்படணும், அப்படி ஏதோ ஒரு பரிகாரத்தினால தான் அவன் வாழ்ந்து கடவுளோடு நம்ம திருப்தி அடைய பார்க்குறான். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடங்களையுமே அவனுடைய சொந்த விருப்பம் போல் வாழ ஆசைப்படுகிற மனுஷனால் அந்த சொந்த விருப்பத்தின் அடிப்படையில் சில காரியங்களை செய்கிறான். அதனால தான் இன்றைக்கி சர்ச்சில் எல்லாம் ஆராதனையும் முற்றிலும் மாறி போச்சு. அதாவது என்னுடைய வாழ்க்கையை வந்து நம்ம எல்லோரும் இருக்கிறோம், உலகத்தில் யாருடைய வாழ்க்கை யாருக்கு எந்த நிச்சயம்லாம் வாழ்கிறோம்.
யார் என்றைக்கு நம்ம உலகத்தில் இருந்து கடலோட போவோம் யாருக்கும் தெரியாது. ஆனால் ஒரு நாள் இந்த நம்ம இன்றைக்கி ரெக்கார்ட்லாம் பண்ணுறோம். ஏன் ரெக்கார்ட் பண்ணுறோம்? இந்த வார்த்தைகளை ஒரு நாள் யாரோ ஒருவருக்குன்னு சத்தியத்தை கடவுள் கொண்டு போய் சேர்ப்பார்னு விசுவாசிக்கிறோம். அந்த விசுவாசத்தில் என்ன ஆகுனா, நம்ம வாழ்ந்த வாழ்க்கையும் நம்ம ஆராதித்த முறையும் நம்ம இன்னைக்கு கடவுளோட போதித்த போதனைகளும் சரி, நம்மளுடைய கற்றுக்கொண்ட சத்தியமும் சரி எவ்வளோ மெய்யானது என்கிறத நீங்கள் உங்கள் வருநாட்களில் மிக தெளிவாக இந்த சத்தியத்தினுடைய மகத்துவத்தை உங்களுக்கு அருமையாக புரிய ஆரம்பிக்க வர நாட்கள். ஏன் உங்களுக்கு இப்போது அதனுடைய ஆழமான புரிதல் இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி உலகத்தினுடைய அந்த ஆசாரங்களும் உலகத்தினுடைய இன்றைக்கி பெரும்பாலான மக்களுடைய இன்றைக்கி சரிங்கிற போக்கும் நம்ம சரிங்கிறதுனால இந்த சரியான வேதபூர்வமான ஆராதனையும் இந்த வேதத்தினுடைய மகத்துவமும் வேதத்தில் வெளிப்படுத்தப்பட்ட மெய்யான கடவுளுடைய ஆராதிக்கக்கூடிய அந்த ஆராதனை இல்லாமல் போகுது. நம்ம குறைவு இல்லாமல் இல்லை, நம்ம குறைய ஆராதிக்கிறோம், நிறைய குறைய ஆராதிக்கிறோம். நம்ம சரியான வழியில் இன்னும் கடவுளுக்கு அதிகமான நேரத்தை கொடுக்கணும், அதிகமான சுவிசேஷம் சொல்லணும், அதிகமான ஜனங்களை செஞ்சுட்டு தேவராஜ்யத்துக்கு ஈடுபடணும். இன்னும் ஆராதனையில் நிறைய மெனக்கட வேண்டிய நம்ம இருக்கிறோம். அதெல்லாம் செய்யணும், அது செய்யக்கூடாதுன்னு சொல்லலை. ஆனால் நம்மளுடைய இன்னும் குறைகள் இருந்தாலும் நம்ம ஏறெடுக்கிற நம்ம வழிநடத்துகிற வழிமுறையும் ஆராதனை முறையும் ஆராதிக்கிற தேவனும் மிக சரியான வழியில் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. அதனால் கடவுளை நம்ம என்ன சொல்கிறோம், இந்த போலியான மத ஆசாரங்களும் மத பேரை செய்கிற அந்த அடையாளத்தில் வெளிப்படையான ஒரு தோட்டத்தை உருவாக்கி மனசாட்சியில் திருப்தி அடைகிற ஒரு ஆராதனை நடக்குது. ஆனால் போலியான திருப்தியை தடுக்க அந்த போலியான வழியில் இருக்கிற கடவுளை ஆராதிக்காமல் போலியான வழியில் ஆராதிக்காமல் இருக்குதான் வேதம் அந்த கட்டளை கொடுக்குது. அதனால தான் படிக்க ஒரு ஆள் யாத்திராம் 20ஆம் அதிகாரத்தை எடுங்க. அவர் என்ன சொல்கிறாரு, 4ஆவது வசனம் சொல்லுங்க. நான் கடவுளுக்கு உண்மையாக இல்லாத போது நான் மட்டுமில்லை நம்ம மட்டும் இல்லை நம்மளுடைய பிள்ளையும் சந்ததியும் பாதிக்கப்படும் வேதம் சொல்லுது. 5ஆம் வசனம் படிங்க. என்ன சொல்கிறாரு, நம்ம இந்த ஆராதனையை சரியான வழியில் நம்ம மெய்யான கடவுளை சரியான வழியில் ஆராதிக்கலை, சரியான வழியில் சத்தியத்தை புரிந்து கொள்ளலைன்னா இன்னைக்கு கிறிஸ்துவ வாழ்க்கையில் நம்ம மாத்திரமில்லை நம்மளுடைய பின்னாடி வர சந்ததிகளும் நம்ம அதை விட்டு சொல்கிறோம். படிங்க 20ஆம் அதிகாரம் 5 படிங்க. நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பயக்கிறவனை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் அந்த அக்கிரமத்தை எங்க இருக்கிற பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவனா இருப்பேன். நம்மளுக்கு மாத்திரம் இந்த ஆராதனை என்னன்னா, இந்த நம்ம கடவுளுக்கு உண்மையா இல்லாமல் நம்ம இஷ்டம் போல நம்ம சுயத்தில் வாழ்ந்துறது நம்மளை மாத்திரல்ல நமக்கு பிள்ளைகளுக்கும் நம்மளுடைய பின்னாடி வர சந்ததிகளுக்கும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அப்போ எவ்வளோ பெரிய ஒரு நம்ம தந்திரத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்க போகிறோங்கிறத சரியான வழியில் புரிஞ்சுக்கணும். இப்போது நீங்கள் நல்லா கடவுளை சொல்கிறோம், நீங்கள் மெய்யான கடவுளை நம்ம உருவத்தில் வழிபடக்கூடாதுன்னு வேதனைக்கு எங்கேயாவது கிறிஸ்தவத்தில் பாருங்களேன். இன்றைக்கி நிறையா கிறிஸ்துவ மக்களுக்கு சரியான ஒரு கிறிஸ்தவனுக்கும் கிறிஸ்து படமோ சிலுவையோ இல்லாமல் அவனால் ஆராதிக்க சொன்னால் அவனே நம்ம மேலே கோபப்படும். சரியான ஆராதனை கடவுள் ஆவியாக இருக்கிறாங்க நமக்கு புரியாது, தெரிய மாட்டாது. நீங்கள் நிறையா பேருக்கு சத்தியமே தெரியாது. கடவுள் ஆவியாக இருக்கிறாரு, அவர் ஆவியோடு உண்மையோடு தொழுது சொன்னால் அவங்களுக்கு அது தெரியவே தெரியாது. கடவுள் எனக்கு தெரியும், இயேசு கிறிஸ்து தான், இயேசு கிறிஸ்து படத்தில் இருக்காரு, இல்லை அவர் ஏதோ ஒரு வழியில் அங்கே எங்கிட்ட பேசுகிறாரு, எங்கிட்ட உணர்த்துறாரு, எங்களுக்கு ஏதாவது எங்களோட நடுச்சாமத்தில் முகமுகம் என்கிட்ட பேசினார். இன்றைக்கி அவன் ஏதாவது ஒரு போலியான காரியத்தை சொல்லுவான். ஆனால் நீங்கள் உங்களுடைய அறிவு இருக்குது, உங்களுடைய ஆத்மா இருக்குது. எனக்கு அறிவு இருக்குங்கிறத நான் எந்த படத்தில் காமிப்பேன்? ஆவியாக இருக்கிற கடவுளை எந்த உருவத்தில் எந்த வெளியில் வெளிப்படுத்த முடியும்? கடவுள் ஆவியாக இருக்கிறார், அவரை குறிச்சது என்னால் உணர முடியாது, அவர் மகிமையை அறிய முடியாது. என் புத்தியில் அதான் உங்களுக்கு இந்த உதாரணம் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், இன்னொரு தடவை சொன்னால் கூட அது பிரயோஜனமாக தான் இருக்கும். என்னுடைய மொத்த கெப்பாசிட்டியே 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் தான். ஆனால் அவருடைய ஞானம் இந்த கடலை போல் இல்லை இல்லாது. அந்த கடல் அளவில் இருக்கிற வாட்டை தண்ணியை ஒரு பாட்டில் ஊற்ற முடியுமா? அப்போ கடவுளுடைய ஞானம் அவ்வளோ எல்லை இல்லாத கடவுளை என்னுடைய புத்தியில், என்னுடைய அறிவில், என்னுடைய ஞானத்தில், என்னுடைய சிந்தனையில், என் உணர்ச்சியில் எப்படி நான் கடவுளை விவரித்து இப்படித்தான் சொல்ல முடியும்? அந்த எல்லை இல்லாத மகத்துவமுள்ள மகிமையான கடவுளை எப்படி என்னால் வெளிப்படுத்த என்னுடைய உருவத்தில் ஏதோ ஒரு வழியில் கொண்டு வர முடியும்? என் அறிவை எனக்கு அறிவு இருக்குங்கிறத யாராவது படத்தில் வருதுன்னு சொல்ல முடியுமா? என்னை குறித்து விளக்கப்படுத்தணும். எப்படி இவங்க என்ன செய்வார், இவர் இப்படிலாம் இருக்கிற இந்த இடத்துல இந்தந்த பிரச்சனைலாம் இப்படி கையாண்டார், இந்தந்த இதெல்லாம் கொஞ்சம் செஞ்சு சிறப்பு செஞ்சாலும் அவங்க விளக்கப்படுத்தி புரிய வைக்கணும். இப்போ வேதத்தில் கடவுள் தன்னை வெளிப்படுத்துகிறார். எப்படி சொல்லியிருக்காரு, நான் மகிமையுள்ள கடவுள், எப்படிப்பட்டவர், என்னுடைய குணாதிசயம் என்ன, நான் எவ்வளோ சர்வ வல்ல கடவுளாக இருக்கேன், எப்படிலாம் உருவாக்கியிருக்கேன், என்னுடைய ஞானம் எவ்வளவு, என்னுடைய வல்லமை எவ்வளவு, நான் ஆராய்ந்து முடியாத அளவிடப்படியாத தேவனாக இருக்கிறேன், எவ்வளோ பெரிய வல்லமையுள்ள கடவுள் சொல்லி அவர் வேதத்தில் நமக்கு வெளிப்படுத்திக்கிட்டே வர்றார். அந்த வெளிப்படுத்தப்பட்ட வேதத்தின் மூலமாக மாத்திரம்தான்
இந்த மகிமையுள்ள கடவுளை உங்களால் என்னால் அறிந்து கொள்ள முடியும் ஒழிய எந்த விதமான உணர்ச்சிகள் சார்ந்தோ உருவத்தின் சார்ந்தோ உருவங்கள் சார்ந்தோ எந்த விதமான வேறு வழிகளில் கடவுளை அறிந்து கொள்ளவே முடியாது. என்னுடைய ஆத்மாவை எந்த விதத்திலையும் படத்தை வரைஞ்சி காமிக்க முடியாது. என் உருவத்தை என்னுடைய உருவத்தை படம் வரைஞ்சி இப்படி காமிக்கல, நான் அப்படி தான் உடம்பு இப்படி தான் இருப்பார்னு சொல்லி. ஆனால் எனக்குள்ள ஆத்மா எப்படி படம் வரைஞ்சி காமிக்க முடியும்? ஆவியாக இருக்குது. என்னுடைய ஆத்மாவை வந்து யாராலையும் எப்படி எந்த வழியிலையும் எனக்கு உருவத்தில் காமிக்க முடியும். அப்போ அந்த எல்லை இல்லாத கடவுளை எப்படி என்னால் காமிக்க முடியுங்கிறது இன்றைக்கி ஒரு சரியான புரியல. இன்றைக்கி அவரை பார்க்கும்போது அவன் எல்லா இடங்களுமே ஆண்டவரை ஒவ்வொரு வழியிலையுமே இன்றைக்கி மோஸ்ட்லியும் அதே தான். யாத்திரா முறால் புஸ்தகத்தை எடுங்க, அந்த புஸ்தகத்தை வசனத்தை படிப்போம். அவர் சொல்கிறார், யாத்திரா 3:14 படிங்க, அந்த வசனத்தை மறுபடியும் படிங்க. சீனா மலையிலையும் பேசுகிறாரு. ஒவ்வொரு இடத்துலையும் கடவுள் என்ன சொல்கிறாரு, ஒரு நிமிஷம் நீங்கள் அந்த இதில் கவனித்து பார்த்தீங்கன்னா தேவனுடைய மகிமையாக இருக்கட்டும், நிறைய இடங்களில் நீங்கள் அதை விட வாசிக்க வேணாம். அந்த வசனங்களை நீங்கள் மோசையோட பேசின வசனங்களாக இருக்கட்டும், அதுக்கு பின்னாடி இஸ்ரவேல் ஜனங்களோட அங்கே உடன்படிக்கை பெட்டியோட போகும்போது வரும்போது அவங்களுடைய அந்த அவருடைய பிரசனமாக, அவருடைய மேகஸ்தம்பலமாக, அவருடைய அக்கடி ஸ்தம்பமாக, அதெல்லாம் அவர் வெளிப்பட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த இடத்துலலாம் அவர் வெளிப்படுத்திக்கிட்டே இருந்தார். ஆனாலும் அவங்க வந்து எந்த இடத்துலையோ தேவனுடைய பிரசனத்தையும் மகிமையும் உணர்ந்தாங்களுடைய உருவத்தை பார்க்கல. அவர் சத்தத்தை கேட்டாங்க, உருவத்தை பார்க்கல. அவருடைய எல்லா விதமான வார்த்தைக்கு பயந்தாங்க, அவங்க அவருடைய கடவுளுடைய உருவத்தை எங்கேயுமே பார்க்கல. அப்போ அந்த உருவம் இல்லாத கடவுள், அதனால தான் வந்து புதிய ஏற்பாட்டிலையுமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே சொல்கிறாரு, எந்த வழியிலையும் வந்து பிதாவாகிய கடவுளை ஆண்டவர் வேதம் சொல்லுது, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினால எங்கே நீங்கள் கூடியிருக்கீங்களோ அங்கே நான் வந்து வாசம் பண்ணேன். ஆண்டவர் வந்து ஒரு எல்லை இல்லை, ஒரு இடம் இல்லை, ஒரு குறிப்பிட்ட காலம் இல்லை. கடவுள் ஒரு சபையில் ஒரு சர்ச்சுக்குள்ளே இருக்கிற ஆள் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட 4 எல்லைக்குள்ளே மட்டும்தான் கடவுள் வாசம் பண்ணுவார்னு கிடையாது. அவர் எல்லை இல்லாத கடவுள். அவருக்கு எந்த எல்லை கிடையாது, எந்த காலம் கிடையாது. அவர் குறிப்பிட்ட காலத்துக்கு மாத்திரம் இல்லை, இந்த காலத்தில் இத்தனை வருஷத்தில் இருந்தார், இதுக்கு பின்னாடி கடவுளுடைய பிரசனம் போயிடும். இப்போ எத்தனையோ இன்றைக்கி உலகத்தில் உருவாக்கின எத்தனையோ கோயில்களை இடித்து தரமட்டமாக இருக்காங்க. இன்றைக்கி தொழுது கொள்ள எங்கேயோ இடத்துக்கு போகிறாங்க, இங்கேருந்து எந்தெந்த ஊருக்கு எந்தெந்த தேசத்துக்கு அந்த கோயில் அங்கே தான் வழிபட போகிறாங்க. ஆனால் இவர் எல்லையற்ற மகிமையுள்ள கடவுளை இந்த நிமிஷத்தில் இந்த ஸ்பாட்டில் உட்காந்து எங்கள் உள்ளான இருதயத்தில் உண்மையோடு நான் கடவுளை ஆவியோடு நான் அவரை தேடும் போது அவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுறாரு, எனக்கு பதில் கொடுக்குறாரு, என்னோட உறவாடுறாரு, எனக்குள்ளே உணர்த்துறாரு, என்னுடைய ஆவியில் மகிழ்ச்சி உண்டாகுது. அந்த உணர்வு தான் உண்மையான ஒரு தாழ்மையான இருதயத்தோடு, கீழ்ப்படுகிற இருதயத்தோடு நான் உண்மையாக கடவுளை தேடும்போது அவர் எனக்கு அது தொடர்பு கொள்கிறார். அல்லேலூயா. அந்த ஒரு சமாதானத்தையும் அந்த ஒரு உணர்வையும் இன்றைக்கி மனிதன் அனுபவிக்க அவனுக்கு விரும்பலை. என்ன, நான் இப்போ பார்த்து அந்த உணர்ச்சியை சார்ந்து தான் வாழணும் எல்லா இடத்துலையும். இன்றைக்கி ஏன் திருப்பி நான் அதை சொல்கிறேன்னா, நீ கரிஸ்மாட்டிக்குன்னுடைய பரவசம் போலியான அந்த என்ன பரவசம் ஊற்றம்னு சொல்லுவாங்க. அதான் கரிஸ்மேட்டிக்னா அந்த தவறான வேதத்தை விளக்கப்படுத்துகிறவங்க. அவங்க என்ன உணர்ச்சி குதும்பலாக அந்த உணர்ச்சி தரும்ப ஆராதிக்கணும். இன்றைக்கி அதுதான் அவங்களுடைய முக்கியமான போதனை. அது பெந்தேகோஸ்தே இருக்கிற சபைகளை ரொம்ப மோசம். பாட்டு ஆராதனைகளுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை கடவுளுடைய வார்த்தைக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து பேசுகிறதே கிடையாது. உங்கள் இருதயத்தை தைக்கிறது, இன்றைக்கி நம்ம படித்த சத்திய வேதம், பக்தரின் கீதம், அதில் வாசிக்கப்பட்ட ஒவ்வொரு வசனமும் பார்த்தீங்கன்னா எப்படி புடம்பெடுது, ஒரு இருதயத்தை எப்படி உடைக்குது, ஒரு மனிதனுடைய உணர்வை எப்படி தூண்டுது, பாவத்தில் இருக்கிற மனிதன் பாவ உணர்வை எப்படி கொடுக்குது, அவன் இருதயத்தை எப்படி சம்மட்டி போல ஒன்றும் அவனுக்கு அடித்து நொறுக்குதுங்கிறது, நம்ம இருவரெலாம் கருக்குள்ள பட்டையுது. அப்படி எல்லா இடத்துலையும் இந்த வசனம் போகாமல், இந்த வசனத்தை அதிகம் முக்கியப்படுத்தாமல், இருதயங்களுக்குள்ளே கொண்டு சேர்க்காமல் அவங்களால எந்த வழியிலும் அவங்க எந்த மனமாற்றத்தையோ எந்த விதமான கடவுளை கீழ்ப்படுத்தி உண்டாக்க முடியாது. இன்றைக்கி திருச்சபைகளை செய்ய வேண்டிய முக்கியமான பணி, நம்ம திருச்சபைகளை சொல்கிறாங்க எல்லா இடத்துலையும் நம்ம பேசும்போது நிறைய வசனம் வாசிக்கணும். வசனம் வாசிக்கணும் மட்டும் வசனத்திலிருந்து அந்த என்ன சொல்லப்பட்ட பின்னணி, நம்ம எங்கேயாவது ஒரு கதையை போய் அங்கே கதையெல்லாம் கொண்டு வந்து கதையெல்லாம் சேர்க்குற வேதத்துக்கு, நம்ம வேத ஆதாரத்துக்கு வேதமே விளக்கப்படுத்துது. இந்த வேதத்துக்கு நம்ம என்ன சொல்கிறோம், இந்த விளக்கப்படுத்தும் போது இந்த பகுதியிலேருந்து விளக்கப்படுத்தணும். இங்கேயே அதுவே வேதமே வேதத்தை விளக்கப்படுத்துது. அப்போ நம்ம வேதத்துக்குள்ளே தான் நம்ம எதையும் ட்ராவல் பண்ணணும். உலகத்திலேருந்து எந்த உதாரணத்தையும் நம்ம வேதத்துக்கு கொண்டு வர வேணாம், வேதத்திலேருந்து வேணால் உலகத்துக்கு நம்ம கொடுக்கலாம். உலகத்தினுடைய உதாரணங்களை கொண்டாந்து என் வேதத்தை விளக்கப்படுத்துறதுக்கு பயன்படுத்தணும். உலகத்திலிருந்து ஏதோ ஒரு சம்பவத்தை கொண்டாந்து யாரோ சாட்சியை கொண்டாந்து வேதத்தை கொண்டாந்து விளக்கப்படுத்துறது, அது எந்த வழியிலையும் இருதயத்தை பரிசுத்த ஆவியான அங்கே கிரியை செய்ய மாட்டாருங்கிறது யாருக்குமே அது புரியலை. ஆனால் நம்ம இங்கே போலியாக
இன்னும் வந்து நம்ம ஒரு தவறு இல்லாமல் நம்ம வந்து இந்த வேதத்தை கலப்பில்லாமல் பேசும். அதனால் வேதத்தை கம்பல்சரியாக வாசிக்கணும். உட்காந்துருக்க சின்ன பிள்ளைங்க கூட 2 வசனம் நம்ம வாசிக்கிற சங்கீதமாக இருக்கட்டும், ஒரு நம்ம புதிய ஏற்பாட்டு வசனம் பண்ணணும். அதிக நாளுக்கு மக்கள் அதிகம் வரும்போது இன்னும் வசன பகுதியில் நம்ம அதிகப்படுத்த போகிறோம். அந்த வசனம் வாசிக்கும் போது ஏதோ ஒரு வசனம் உள்ளே போய் தைக்கும், நம்மளுக்கே தெரியாது. ஆவியான கொண்டு அழகாக கொண்டு போய் சேர்ப்பார். அதனால் ஒவ்வொரு இடங்களும் வேத வசனத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறத அந்த வேத வெளிப்படுத்தப்பட்டதுலேருந்து நம்ம ஆராதிக்கணும். ஆராதனையும் அப்படித்தான். இன்றைக்கி நம்ம வந்து அது திருப்பி சொல்கிற போது தான் அவர் கடவுள் தனித்துவமுள்ள ஆவியாக இருக்கிற, அவன் நித்தியத்தில் வாசம் பண்ணுகிற கடவுள். அந்த பரிவுரமான கடவுளை படமாகவோ உருவமாகவோ வேறு எந்த சிலையாகவோ என்னால் கொண்டு வர முடியாது. அவர் அடையாளமாகவோ நான் எப்படியும் காண முடியாது, விளக்கப்படுத்த முடியாது. அப்போ கடவுளுடைய பரிசுத்தத்தை, நீதியை, இரக்கத்தை, கிருபையை இந்த நம்ம எந்த வழியில் நம்ம காண்பிக்க முடியும்? நம்மளுடைய மனிதனுடைய எந்த விதமான மனித ஆகச்சிறந்த அறிவையோ மூளையோ மனிதனுடைய மேன்மையான சிந்தனையை கொண்டு கடவுளை எந்த இடத்துலையும் நம்மளால் காண்பிக்கவே முடியாது. எவ்வளோ பெரிய அன்றைக்கி தத்துவ ஞானியாக இருக்கலாம், எவ்வளோ பெரிய நோபல் பரிசு பெற்ற மிகப்பெரிய விஞ்ஞானியாக இருக்கலாம், அவனும் பாவ அறிவுள்ளவன், பாவத்துக்குள்ளான மனுஷன். அந்த பாவ அறிவிலிருந்து அந்த மெய்யான கடவுளுடைய நீதியுள்ள கடவுளுடைய மகிமையோ மகத்துவத்தையோ அவனுடைய புத்தியிலையும் கொண்டு வர முடியாது. அதனால் நீங்கள் எல்லாருமே தெளிவாக என்ன சிந்திக்க வேண்டியது என்னென்னா, சர்வ வல்லமையுள்ள கடவுளை வேதத்தின் வழியாக, வேத வார்த்தைகள் மூலமாக, வேதத்தை நம்ம வாசிப்பதன் மூலமாக, வேதத்தை நம்ம பிரசங்கிக்கிறத கேட்கறது மூலமாக, வேதத்தை நம்ம தியானிக்கிறது மூலமாக, வேத வார்த்தைகள் மூலமாக மாத்திரம்தான் நம்ம கடவுளை அணிஞ்சு கொள்ள முடியுமோ இல்லைய, வேறு எந்த விதமான வழியிலையும் நம்ம வந்து கடவுளை நம்ம வந்து அறிந்து கொள்ள முடியாது. மற்ற காமிக்கிற எல்லாமே கடவுளை குறைச்சி மதிப்பிடுறது. அந்த எல்லையில் கடவுளை வந்து குறைச்சி அவரை உருவத்தில் சிறியவராக அவரை நம்ம புத்தியில் தான் கொண்டு வர்றது. அதனால் அவரை தொழுது கொள்வது நித்தியமான கடவுளை உருவத்தையும் நம்ம ஒரு காலம் காண முடியாது. அதனால் வேதத்தில் வெளிப்படுத்தப்பட்ட கடவுள் தான் மெய்யான கடவுள் அப்படிங்கிறத நம்ம சரியான வழியில் புரிஞ்சாதான் நம்ம வந்து இன்றைக்கி எல்லா நாட்கள்லையும் கடவுளை நம்ம வந்து முதன்மை இடத்துல வைக்க முடியும். எந்த வழியிலையும் நம்மளுடைய ஆராதனை நம்மளுடைய எங்கே பண்ணாலும் எப்போ பண்ணாலும் முக்கியத்துவம் எங்கே போயிடும்? இதயத்துக்கு போயிடும். நம்ம உண்மையாக நம்மளை உணர்ந்து பார்த்துருவோம். ஏன் நான் என்ன செஞ்சிட்ருக்கேன், இப்போ அந்த இடத்துல பேசுகிறேன், தப்பாக பேசிட்டேன், இங்கே நான் தப்பாக கோவப்பட்டு அவங்களோட நான் வந்து அந்த இடத்துல போய் நான் தவறான செயலை செஞ்சுட்டேன், இல்லை நான் தவறாக யோசிச்சிட்டேன்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து என்னால் வந்து இருதயத்திலேருந்து உணர்ந்து பார்த்தா தான் என்னால் மறந்துட முடியும். அந்த மனசாட்சியில் ஆவியானா தான் கடவுள் கொடுக்குற மனசாட்சி தான். இன்றைக்கி என்னென்னா மனசாட்சி என்ன ஆகுதுன்னா, அந்த ஆவியான துக்கப்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக மனசாட்சியிலேருந்து பரிசுத்தாவியில் போயிடுவார். எல்லா மனிதனுக்கும் இயல்பாக மனசாட்சி இருக்குது. ஆனால் அது ரசிக்கப்பட்ட மறுபிறப்பு அடைஞ்சவனுக்குள்ளே கடவுள் நித்தியமாக வாசம் பண்ணுறார். அவனுக்குள்ளே தான் கடவுள் அந்த பாவத்தை குறித்து தொடர்ந்து வலியுறுத்துவார். சின்ன சின்ன உணர்வு கூட அவனால் பாவத்தை நினைச்சிருக்க முடியாது. ஆனால் அந்த ரசிக்கப்படாதவன் மறுபடியும் பிறக்காதவனால அவன் துணிகரமாக அவனால் மனசாட்சி என்ன, ஒரு கொலை செய்யும் போது எவ்வளோ பெரிய அரக்கமான மனுஷனும் கொலை செய்யும் போது அவனுக்கு மனசாட்சி கொஞ்சம் உறுத்திருக்கும். கொலை செய்யும் போது அடுத்தடுத்து ஒரு முதல் திருடும் போது அவனுக்கு கொஞ்சம் பயம் இருக்கும். ஆனால் அடுத்தடுத்து செய்யும்போது பழகிடும். அது அவனுக்கு கொஞ்சம் கூட மனசில் உறுத்தல் இருக்காது. அதே மாதிரி அவனுக்குள்ளே வந்து அந்த ஒரு இருதய கடினத்துக்குள்ளே போயிடுவான். ஆனால் ரசிக்கப்பட்ட ஒருவனுக்குள்ளே நம்ம வந்து அந்த மனசாட்சியில் ஆண்டவர்னா ஆவியான கடவுள் உள்ளே இருந்தால் தான் நம்மளுக்குள்ள உணர்த்தும் போது ஒவ்வொரு இடத்துலையும் உணர்த்தி காமிப்பார், இது தவறுன்னு. அப்போ நான் அந்த புத்திய சிந்தனையை இருதயத்துக்குள்ளே யோசிக்காமல் நான் வெளியிலேருந்தே அப்படி நான் சமாளித்து வாயை பேசிட்டு சரின்னு சொல்லி காமிச்சிட்டு இப்படி போயிட்டு இருந்தேன்னா என்னால் எந்த விதமான மாற்றத்தை உருவாக்க முடியாதுங்கிற வேதம் சொல்லுது. அதனால் ஆண்டவர் சொல்கிறது என்ன சொல்கிறாரு, கடவுள் வந்து இவங்க சொல்கிறாங்க. நீங்கள் ரோமர் 1 ஒரு பகுதியை சொல்லுது. ரோமர் 1 22 ஒரு ஆள், ரோமர் 1:21 படிக்க ஒரு ஆள். உலகத்துடைய மனுஷனுடைய அந்த பொல்லாத வழியை சொல்லுது. கடவுள் சொல்கிறாரு, ஆவியா இருக்கிற கடவுளை எப்படிலாம் பண்றாங்கன்னு சொல்லி சொல்றாரு. படிங்க ஒரு வசனத்தை கூட. எப்படியெனில் காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் போக்கு சொல்ல இடமில்லை. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் சோஸ்தரிக்காமலும் இருந்து தங்கள் சிந்தனையினாலே வீணரானார்கள். அவங்க பாருங்க எந்த நிலையில வந்து கடவுளை விட்டு எப்படி மறுதளிச்சு படைப்புகளை படைத்தவரை விட்டு சிருஷ்டிகரை விட்டு சிருஷ்டிப்பை வணங்கினாங்க. அதனால எதில் வந்து கடவுள் அவங்களை என்ன அடிமைரோகத்துக்கு ஒப்பு கொடுத்தான்னு சொல்லி நம்ம தொடர்ந்து வர வசனங்களை படிக்கிறோம்.
அவங்க எப்படியெல்லாம் வந்து விழுந்து போனாங்க, ஏன் அவங்களை வந்து படைத்த மெய்யான கடவுளை ஆராதிக்காமல் அவங்க எதில் திருப்திப்பட்டு எதை வணங்கினாங்க, எப்படி அவங்க அழிந்து போனாங்கிறத படிக்கிறோம். அப்போது இன்றைக்கி நீங்கள் புதிய ஏற்பாட்டிலே பார்க்கும்போது கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிறு குழந்தையாக பிறந்திருக்காரு, பச்சை குழந்தை பாலகனாக இருக்கார். அப்போது அங்கே வான சாஸ்திரிகள்லேருந்து எல்லாரும் அங்கே தொழுது கொள்ள வர்றாங்க. வரும்போது யார் தொழுது கொண்டாங்க? யோசேப்பு தொழுது கொண்டாங்களா, மரியாதை பட்டு தொழுது கொண்டாங்களா, இயேசு கிறிஸ்து தொழுது கொண்டாங்களா? குழந்தையாக இருக்கிற இயேசு கிறிஸ்து தான் தொழுது கொண்டாங்க. மரியாதையே யோசேப்பையே யாரும் தொழுது கொள்ளலை. அவர் பிறந்து சின்ன குழந்தையா அவங்க உருவத்தை கொஞ்சம் ஒன்று பிள்ளையா அவர் இருக்கும்போது கூட அன்றைக்கி அவ்வளோ பெரிய வான சாஸ்திரிகளும் ஞானிகளும் அங்கே இருக்கிற எல்லா விதமான அவங்க வந்தவங்கெல்லாம் பெரியெல்லாம் வந்து குழந்தையாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவ தான் பணிந்து கொண்டாங்க. இன்றைக்கி யாருமே வந்து அன்றைக்கி உருவத்து இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற எல்லாமே உலகத்தினுடைய எல்லா மனிதர்களுமே இப்படியான போலியான தவறான உபதேசங்களோட கிடக்கிறதுனால தான் அவனுக்கு தவறான அந்த போலியான வழிபாடுகளில் அதை என்ன சிருஷ்டிகரை விட்டுட்டு சிருஷ்டி போனாங்க. ஆராதனை திரியேக தேவனுக்கு மாத்திரமே, பிதாவாகிய தேவனுக்கு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு, பரிசுத்தாய கடவுளுக்கு மாத்திரமே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தை மேலாக உயர்த்திருக்கிற அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உங்களுக்கு எனக்கு சுட்டி காமிக்கிறதே பரிசுத்தாய கடவுள். அந்த பரிசுத்தாய கடவுள் சுட்டி காமிக்காமல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய மகிமையோ அவருடைய பரிகார பழியோ உங்களால் என்னையும் புரிந்து கொள்ள முடியாது. அப்போ புரிந்து கொண்ட நீங்களும் நானும் கடவுளோட ஒப்புரவாகிறீன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து மூலமாக தான் நம்ம தேவனோட சமாதானம் ஆக முடியும். அப்போ அந்த திரியேக தேவனில் இன்றைக்கி வந்து நம்ம தொழுது கொள்வது யார்? பிதாவோ, குமாரனா, பரிசுத்தாவியான கடவுள். அந்த 3 ஆழ்த்துவத்தில் இருக்கிறவங்கள மாத்திரம் தான் நம்ம தொழுது கொள்ள முடியுமா இல்லையா? வேறு எந்த விதமான உருவத்தையோ, எந்த விதமான விக்கிரகத்தையோ, எந்த விதமான உணர்ச்சியோ, எந்த விதமான சம்பத்தையோ, எந்த விதமான மேன்மையோ நம்ம கருத முடியாது. அப்போனால நல்லா ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. கடவுளை வந்து இன்றைக்கி ரொம்ப மறுபடி நான் திரும்ப சொல்கிற ஒரு வசனம் கூட நீங்கள் படிச்சுக்கிட்டு இந்த அடுத்த கட்டத்துக்கு போவோம். ஏன்னா ஆராதனையில் எதெல்லாம் தடை செய்யணும்னு சொல்கிறாரு. அப்போது தடை செய்யும்போது நம்ம எதுலேருந்து ஆராதிக்கணுங்கிறத வேதம் ஒரு வாரத்தில் முக்கியமாக சொல்ல வேண்டிய முக்கியமான கட்டளை படிங்க. உபாகமம் எடுங்க, 6 அதிகாரம் எடுங்க, 5, 6 அவர் சொல்கிற அந்த வசனத்தை படிச்சுட்டு நம்ம அதை தொடர்ந்து இதோட ஒரு 15 நிமிடம் இது இருக்குது, நம்ம முடிச்சுருவோம். உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் எரிச்சல் உள்ள தேவனாய் இருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கின்றேன். அதாவது கடவுள் இந்த வசனங்களை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லிட்டே வர்றாரு. புதிய ஏற்பாடு வரைக்கும் கடவுள் இருதயத்தினுடைய ஆராதனையை தொடர்ந்து விளக்கப்படுத்திட்டே வர்றாரு. அப்படிங்கிறத நீங்கள் சரியான வழியில் புரியலன்னு சொன்னால் கடவுளை நீங்கள் சிறியவர் ஆக்கிடுவீங்க. அதனால தான் இதெல்லாம் நம்ம ஒரு மறுபடியும் சொல்கிறோம். நம்ம இருதயத்திலிருந்து தான் ஆராதனை வரணும். நம்மளுடைய கடவுளை பணிந்து கொள்வது, கடவுளை தொழுது கொள்வது, கடவுளுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க என்னோடய இருதயத்திலேருந்து வரணும். வேறு எந்த விதமான வெளிப்பிரகாரமான நடவடிக்கைனாலேயோ, வெளிப்புற செய்கள்னாலேயோ, வெளிப்பிரகாரமான இந்த இசைகள் மூலமாக இசையை ஆராதிக்கிறது, இசை கைதொட்டி செய்கிறது, அப்படியான அந்த என்னுடைய திறமையை சார்ந்து வாழ்கிறது, என்னுடைய திறமை மூலமாக நான் இப்படிலாம் செஞ்சுட்டு சொல்கிறது, இது எல்லாம் கடவுளை எந்த வழியிலையும் கடவுளை மகிமைப்படுத்தாது. ரொம்ப தெளிவாக நீங்கள் புரியணும். கடவுளில் உங்களுடைய உண்மையோடு உங்கள் இருதயத்திலிருந்து நீங்கள் வந்து ஏறெடுக்காத எந்த விதமான பலியும் கடவுள் அதை அங்கீகரிப்பதில்லை. அவர் சொல்கிறாரு, அங்கே பலிகள் செலுத்தும் போது நறுங்குண்ட இருதயத்தையே கண்ணோக்கி பார்க்குறாங்க வேதம் சொல்லுவோம். கர்த்தர் விரும்புகிற பலி என்னவா? நொறுங்குண்ட இருதயம். அப்போ என்னுடைய உள்ளான உடைக்கப்பட்ட இருதயத்திலிருந்து என்னுடைய பாவத்தை உணர்ந்து, என்னுடைய பாவம் இப்படிப்பட்டதாக இருக்குது, இந்த பாவத்துக்கு என்னை மன்னிங்கன்னு சொல்லி என்னை உணர்ந்து பாவத்துக்காக மனம் மறந்துகிற அந்த இருதயத்தை தான் கடவுள் விரும்புகிறார் ஒழிய, என்னுடைய மேட்டிமையான என்னுடைய தாளந்தை வச்சு நான் கடவுளை இப்படியெல்லாம் நான் வந்து இந்த அளவுக்கு நான் கடவுளை நான் பிரசங்கம் பண்ணுறேன், கடவுளுக்கு இப்படியெல்லாம் நான் ஊழியம் செஞ்சுருக்கேன், கடவுளுக்கு இப்படிலாம் நான் சுவிசேஷம் செஞ்சுருக்கேன், கடவுளை இப்படிலாம் ஆராதிக்கிறேன், கடவுளுக்காக இப்படிலாம் நான் உழைக்கிறேன் அப்படின்னு சொல்லி மனித மேன்மைகளையும் மனிதனுடைய எந்த விதமான திறமைகளையும் கடவுள் அவருடைய எந்த விதமான அவருடைய தொடர்புக்கு ஏற்படுத்துவதே இல்லை. அதனால் இந்த மனித மேன்மைகளையும் மனிதனுடைய எந்த விதமான
காரியங்களும் அவர் கடவுளை அங்கீகரிப்பதே இல்லை. வேதத்தை நல்லா வாசித்து நல்லா ஜெபித்து வேத வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து வேதம் என்ன சொல்லியிருக்கோ அதன்படி என்னுடைய வாழ்க்கை முறைகளை என் வழிகளையும் நான் கரெக்டாக ஆராயிறேனா. அதனால் இன்றைக்கி நிறைய பார்த்திங்கன்னா ரொம்ப அழுது கண்ணீர் சிந்தி நிறையா வந்து இந்த இதெல்லாம் பார்த்து சிலையை பார்த்து படத்தை பார்த்து நிறைய கண்ணீர் சிந்துறாங்க. நிறைய அந்த படம்லாம் பார்க்கும்போது சிலுவை காட்சியை பார்த்து அப்படியே அழுவாங்க. அதோடு முடிஞ்சிடாது அவங்களுடைய வாழ்க்கையில். அவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்போ கூட ஏதோ நான் கடவுளுக்காக இறக்கப்படுறேன், கடவுளுக்காக நான் இறக்கப்படுறேங்கிற சிந்தனை தான் அவங்களுக்கு இருக்கும். அவங்க பாவ உணர்வும் பாவ அறிவும் அவங்களுக்குள்ளே இருக்காது. இப்போ என்னுடைய இருதயத்தில் நான் வந்து உண்மையாகவே என்ன இருக்குன்னா எளிமையான முறையில் நான் சொல்கிறது மறுபடியும் சொல்கிறேன்னா தாழ்மையான இருதயத்தோடு கடவுளை நான் ஆராதிக்கணும். எளிமையான முறையில் உள்ளான தாழ்மையான இருதயத்திலிருந்து நான் உண்மையான சிந்தனையோடு கடவுளை நான் ஆராதிக்கணும். நான் எந்த இடத்துல இருக்கலாம், எங்கே வாழலாம், எனக்கு சூழ்நிலை எப்படி இருக்கலாம். நம்ம ஏன் இன்றைக்கி வந்து எல்லா இடங்கள்லையுமே வந்து இதை சரியான முக்கியப்படுத்துகிறோம். மெய்யான இருதயத்தில் நம்ம ஆயத்தம் உள்ளவங்களா, கடவுளுக்கு முன்பாக தாழ்மைப்பட்டவங்களா, நம்மளுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு நம்ம கடவுளுக்குன்னு வாழ்க்கையில் அனுதினமும் கடவுள் செய்கிற நன்மைகளுக்காக நன்றி செலுத்தி அவர் நம்மளுடைய பாவம் செய்கிற நம்ம பாவ சிந்தனைகளுக்கெல்லாம் நம்ம உணர்த்தப்பட்டு அதெல்லாம் நம்ம கடவுள் சமூகத்தில் அறிக்கையிட்டு அவருடைய செய்த நன்மைகளை நினைவு அவருக்கு நன்றி சொல்லி அந்த ஒரு வழியில் கடவுளை ஆராதிக்கிற ஒரு முறை தான் சரியான ஒரு ஆராதனை முறை. அந்த தவிர அது வேதத்தில் மட்டும்தான் வெளிப்படுத்தியிருக்கு. அந்த வேதத்திலிருந்து நீங்கள் வேதத்தை சரியான வழியில் வாசி புரிஞ்சால் மட்டும்தான் இருதயத்திலேருந்து இப்படி அவங்களால ஆராதிக்க முடியும். அதனால் நம்ம உண்மையாக ரசிக்கப்பட்டவா இருந்தோம்னு சொன்னால் போலியான உணர்வுகளுக்கும் போலியான மத ஆச்சாரங்களுக்கும் போதியான திருப்திகளுக்கும் நம்ம இடம் கொடுக்காம நம்மளுடைய இருதயத்திலிருந்து ஆராதிக்க நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். அதனால தான் இன்றைக்கி வந்து மிகப்பெரிய இன்றைக்கி பொல்லாத இடத்த இன்றைக்கி திருச்சபைகளை வந்து இன்றைக்கி சும்மா இருக்கிற அந்த ஸ்தோத்திர பலிகளும் சும்மா கத்துற இசைகளும் அவங்க கத்தி கூப்பாடுகிற சாட்சிகளும் இன்றைக்கி வந்து முக்கியமான இடத்த ஆக்கிரமித்து வேத வார்த்தைகளுக்கும் வேத வசனத்துக்கும் உள்ள இடத்த வந்து இன்றைக்கி எடுத்து நான் சாத்தான். திருவிருந்து கொடுக்குற முக்கியத்துவம், பலி பூசைக்கு கொடுக்குற முக்கியத்துவம், அதுகளுக்கு இது இந்த முக்கியமான ஆராதனை கொடுக்கறது இல்லை. நீங்கள் அதெல்லாம் சொல்லும்போது திருவிருந்து நான் திருவிருந்து கம்பல்சரியாக முக்கியம். நம்ம திருச்சபையில் கண்டிப்பாக முக்கியம். கடவுளுக்கு சித்தம் வந்து கண்டிப்பாக நம்ம கடவுளோட தொடர்ந்து நம்ம ஜெபம் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதமே நான் எடுக்கலான்னு இருக்கேன். ஏன்னா கடவுள் சில நேரங்களில் நான் ஜெபிக்கும்போது எனக்கு அது சரியான கடவுளுடைய அந்த ஒரு வார்த்தையான ஒரு வசனத்தோடு நம்ம உணர்வுபூர்வம் புரிய முடியலை. ஏன்னா அது சரியான வழியில் உங்களுக்கு அந்த போதனையும் போதிச்சு அதனுடைய சரியான ஒரு அது முழுமையான ஒரு புரிதலோடு நம்ம அந்த திருவிருந்து ஆயத்தம் செஞ்சோம்னா அதுக்கடுத்து மாதம் தொடர்ந்து நம்ம ஆயத்தம் பண்ணிடலாம். கடவுள் சித்தமாக இருக்குது. கண்டிப்பாக எனக்கு கடைசி ஞாயிற்றுக்கிழமை செய்யலான்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணிகிட்ருக்கேன். கடவுள் சித்தமாக நம்ம செய்வோம். நம்ம அப்படியான காரியங்கள் நம்ம தொடர்ந்து செய்யணும். அதில் எந்த வித மாற்றம் இல்லை. ஆனால் இந்த போலியான மத ஆசாரங்களுக்கு இப்படி இசைகளுக்கு திருப்திப்படுத்தக்கூடாதுங்கிறத நான் முக்கியப்படுத்தணும். நீங்கள் அதை புரிஞ்சுக்கோங்க. ஆராதனையிலேருந்து இருதயத்திலேருந்து வராமல் நம்ம கடவுளை எப்படி வேணாலும் நம்ம ஆராதிக்கிறது நம்ம தவறு. ஏன்னா கடவுளுடைய வார்த்தைக்கும் விசுவாசத்துக்கும் முக்கியமாக நம்ம வந்து முக்கியமானது ஒன்று ஆராதனை. அது நம்மளுடைய ஆராதனை எங்கேருந்து வரணும்? கடவுளுடைய வார்த்தையிலேருந்து நம்மளுடைய விசுவாசத்துலேருந்து வரணும். அதை விட்டு விலக வைக்கிறதா இன்றைக்கி எல்லா இடத்துலையும் இன்றைக்கி விலக்கி வைக்க பார்க்குறான். அதனால் நம்ம கண்களில் காண்கிறோம்னா காதில் கேட்குற இசை மூலமோ மனிதனுடைய பெருமையோ திறமையோ எந்த விதமான காரியத்தை நிராகரித்து விசுவாசத்திலும் உண்மையான தாழ்மையிலும் உள்ளான இருதயத்திலிருந்து நம்ம கடவுளை ஆராதிக்கும் போது தான் பரலோகத்தின் மகிமையானது பிதாவிடத்தில் இறங்கி நம்ம இருதயங்களை வாசம் பண்ணணும்னு சொல்லி வேதம் நம்மளுக்கு வெளிப்படுத்துது. நம்ம உள்ளான இருதயத்தில் உள்ளான இருதய சிந்தனையில் நம்ம தாழ்மையான இருதயத்தோடு கடவுளை நம்ம வந்து நம்மளுடைய பாவங்களை அறிக்கையிட்டு அவருக்கு நன்றி செலுத்தி கடவுள் எனக்கு என்னெல்லாம் நன்மை செஞ்சுருக்கிற வாழ்க்கையில் செய்கிறார் அப்படின்னு சொல்லி எல்லா காரியங்களுக்கும் அவருக்கு நன்றி செலுத்தி அவரை நம்ம எளிமையான முறையில் ஆராதிக்கும் பொழுது கடவுளுடைய பிரசன்னம் நம்மளுடைய இறங்கி வரும்னு நம்மளுக்கு வேதம் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குது. அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம எதை வேதம் சொல்கிறவன்னா நம்ம பார்க்க முடியும். நம்ம கர்த்தராக இயேசு கிறிஸ்து எப்படி பார்க்க முடியும்? வேதம் வெளிப்படுத்துகிற பிரகாரம் பார்த்தா தான் என்னுடைய பாவ உணர்வும் தெரியும். நான் சரியான வழியில் ஆராதிக்க முடியும். எனக்காக மரித்த இரட்சகராக இயேசு கிறிஸ்துவ கல்வாரி சிலுவையில் பார்க்க முடியும். அவரை வந்து எனக்கு எவ்வளோ பெரிய ரட்சகராக எனக்கு எவ்வளோ பெரிய அன்பை எவ்வளோ பெரிய மீட்பை பண்ணியிருக்காருன்னு சொல்லி கடவுளுடைய அன்பை என்னால் உணர முடியும். அதனால் சரியான வழியில் நீங்கள் வந்து கடவுளை ஆராதிங்க. மனிதனுடைய எந்த விதமான சிந்தனைகளோ எந்த விதமான பலிகளோ எந்த விதமான இதுகளோ கடவுள் நம்மளுக்கு எதுவும் சொல்லிக் கொடுக்கல.
விக்கிர வழிபாட்டுக்கு எதுவாக அந்த விசுவாசம்னு சொல்லுது. அது கடவுளுடன் உள்ள அனைத்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட உறவின் அடிப்படையில் இது ஒரு நம்மளுக்கு தெளிவை கொடுக்குதுன்னு சொல்லி வேதம் சொல்லுது. அதனால் இந்த விசுவாசம் தான் நம்ம இருதயத்தில் இருக்கிற முழுமையான விசுவாசம் விக்கிர வழிபாட்டை அழிக்குன்னு சொல்லி நிறையா பரிசுத்தவான்கள் எழுதியிருக்காங்க. நம்ம புத்தகத்துலேருந்து நிறைய நோட்ஸ் எடுத்து கடைசி. அப்போது அவங்க சொல்கிறது எல்லாமே என்னுடைய உள்ளான உண்மையான இருதயத்திலிருந்து உருவாகிற விசுவாசம் எனக்குள்ளே உண்டாகிற நிறைய விக்கிர வழிபாட்டினுடைய சிந்தனைகளை அழிக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ அப்படி அழிக்குன்னு சொன்னால் எனக்குள்ளே உண்மையான மெய்யான விசுவாசம் எனக்குள்ளே இருந்து இருக்கணும். அந்த விசுவாசம்னா கடவுளில் என்னையால் முழுமையாக நேசிக்க சொல்லும். இந்த 2ஆம் கட்டளை சொல்கிறதுனுடைய சாரம்சமே அதுதான். அதனால தான் கடவுள் என்ன சொல்கிறாரு, இதோ நான் வாசப்படிலிருந்து கதவை தட்டுகிறேன், என் சத்தத்தை கேட்டு கதவை தர அவனுக்குள்ளே வாசம் பண்ணுவேன்னு சொன்னால் அவர் இருதயத்தை தான் சொல்கிறார். அப்போ இருதயத்துக்குள்ளே வாசம் பண்ணுறவங்களோட தான் கடவுள் பேசுகிறார். அதனால் இந்த விக்கிரக 2ஆம் கட்டளையானது கடவுளை சிறியவராக்குது. கடவுளை சிறியவர் ஆக்குற அந்த காரியத்தை நம்ம செய்யக்கூடாது. உலகத்தில் இருக்கிற எந்த விதமான பொருள்களையோ எந்த விதமான மேன்மையான ஒரு நல்ல கலைநயத்தோடு கூட செய்யப்பட்ட கலை கட்டடங்களிலேயோ எந்த விதமான திருச்சபையிலையோ கடவுள் வாசம் பண்ணலை. அதே மாதிரி எந்த விதமான உருவத்திலேயே இல்லை. நம்ம எந்த விதமான சிந்தனைகளை நம்ம இருதயத்துக்குள்ளே வேறு எது நம்மளுடைய கடவுளுக்கு வேண்டிய ஒரு முக்கியமான சிந்தனை இருதயத்தை ஆக்கிரமிச்சு சொன்னால் அதை நம்ம கடவுளுக்கு உண்டான எல்லா இடத்த கொடுக்க முடியாதுன்னு சொல்லுது. அதனால் முதல்ல நம்ம எல்லா ஆராதனையும் சிலை வழிபாடு மாத்திரமல்ல, நம்ம உலகத்தின் மேலே அதிகமான ஆசை உள்ளவங்களாக பற்று உள்ளவங்களாக இருந்துன்னு சொன்னால் அது விக்கிரக ஆராதனையும் சொல்லுது. அதனால் நம்ம இதயத்துக்குள்ளே எதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் முக்கியமாக நினைக்கிறோமோ முதல்ல நினைக்கிறோமோ அதெல்லாம் கடவுள் வேறு தேவர்களும் வேதம் சொல்லி கொடுத்த அதே முதல் கட்டளை. அது சரியான கடவுளை எப்படி வழிபடணும்னு சொன்னால் அதை நீங்கள் உண்மையான இருதயத்தோடு ஆவியோடு உண்மையோடு தான் அணுகணும். வேறு எந்த விதமான உணர்ச்சிகள் சார்ந்தோ எந்த விதமான திறமையை சார்ந்தோ இல்லை வேறு எந்த விதமான உருவத்தையோ வழிபாடையோ இன்றைக்கி சிலுவையோ இயேசு படத்தையோ மரியாதையோ நீங்கள் யோசிப்பையோ யாரையுமே வணங்கக்கூடாது. எந்த விதமான வழிபாட்டுகளையும் செல்லக்கூடாது. எந்த விதமான சடங்காச்சாரம் மூலமாக நீங்கள் திருப்தி அடையக்கூடாது. அப்படிங்கிறத இந்த 2வது கட்டளை நம்ம சொல்லிக் கொடுக்குது. அதனால் இந்த மெய்யான கடவுளை சரியான வழியில் நம்ம ஆராதிப்போம், சரியான வழியில் தொழுது கொள்வோம், சரியான வழியில் கடவுளோட தொடர்பு கொள்வோம். தேவன் நம்ம உறவை ஆசீர்வதிப்பார்.